So good morning. So இன்னைக்குடைய ஸ்பெஷல் செஷன் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் ரைட்டிங் எஸ்ஏ. ஸோ அதை கொடுக்க வரவங்களுக்கு இன்ட்ரோ தேவையில்லை. ஏன்னா 2 வாட்டி டாப்பர் ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது. லாஸ்ட் டைமும் டாப்பர், இந்த வாட்டியும் டாப்பர். லாஸ்ட் டைம் டாப்பர் ஆனால் கூட ஐபிஎஸ் வந்தது அவங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நம்மனா என்ன பண்ணியிருப்போம், ஐபிஎஸ் வந்தாலே பரவாயில்ல போதும் அப்படின்னு இருப்போம். ஈவன் நாங்கள் கூட நிறைய வாட்டி கன்வின்ஸ் பண்ணோம், இல்லை நான் மறுபடியும் எழுதுவேன், எனக்கு ஃபாரின் சர்வீஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எந்த அளவுக்கு டிட்டர்மைண்டா, எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா இருந்திருக்கணும்னு நீங்களே பார்த்துக்குங்க. அண்ட் ஆஃப்லைன் ஆன்லைன் அப்படிங்கிற சில டவுட்ஸ் கூட இருக்கும். ஜிஜி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு மட்டும்தான் நம்மளை வந்து பார்த்தாங்க. அப்போதான் ஜிஜின்னு ஒரு பொண்ணு இத்தனாவது பேட்ச்ல இருக்கு போல இருக்கு அப்படின்னே தெரியும். அது வரைக்கும் கிளாஸஸ் ஃபுல்லாக அதை என்ன பண்ணுச்சுன்னா ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணாங்க. அப்போ நிறைய பேருக்கு ஆன்லைனில் அட்டன் பண்ணுறப்போ எங்களுக்கே தெரியாது, அதெல்லாம் நீங்கள் எவ்வளவு தூரம் கவனிக்கிறீங்க, நீங்களா கொஸ்டின்ஸ் கேட்டால் தான் உண்டு. பட் ஆன்லைன்லேயும் அவ்வளவு சின்சியராக கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்படி அதுக்கப்புறம் ஆப்ஷனல்னு பார்த்தீங்கன்னா ஜிஜி தமிழ் ஆப்ஷனல். ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஃபாரின் சர்வீஸ். தமிழ் ஆப்ஷனல் எடுத்து ஃபாரின் சர்வீஸ்க்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு ஆம்பிஷனும் இருந்த ஒரு பொண்ணு அது. அது ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆன்சர்ஸ் எப்படி இருக்குமோ அதை விட அதுக்கு ஈக்குவலண்டா இந்த பொண்ணுக்கு தமிழ் புலமையும் இருக்கு. தமிழ் ஆன்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் ஆப்ஷனல் பேப்பர் பார்த்த உடனே சொன்னேன், இதுல 90% எல்லாமே ரைட்டா இருக்கு, நீ ஜஸ்ட் வந்து சில மேற்கோள் செய்யுள்கள் இதை மட்டும் ஆட் பண்ணினாலே போதும், உனக்கு நிறைய மார்க்ஸ் வாங்குறதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கு அப்படின்னு. இங்கிலீஷ் ஆன்சர்ஸ்க்கும் தமிழ் ஆன்சர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா எந்த விதமான டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல எவ்வளவு ப்ரொஃபிஷியன்சி இருக்கோ அதே அளவுக்கு ப்ரொஃபிஷியன்சி தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே இருந்த ஒரு கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஜி. அண்ட் அதோடைய நேச்சர் பாத்தீங்கன்னா ஜிஜி நிறைய பேருக்கு கிமு கிபி மாதிரி சர்வீஸுக்கு முன் சர்வீஸுக்கு பின் அப்படின்னு பிரிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சர்வீஸ்க்கு முன் ஒரு மாதிரி இருப்பாங்க, சர்வீஸ் வாங்கின பின் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனா ஜிஜி அப்படி இல்லை. எப்போ ஃபர்ஸ்ட் எப்படி கிரவுண்டடா ஃப்ரெண்ட்லியா சோசியலா இருந்தாலும் இப்பவும் அதே மாதிரி தான். இப்போ நாங்க இன்வைட் பண்ணோம், ஃபார்மல் இன்விடேஷன் எதுவும் இல்லை, வாமானா வந்துடும். கீழே வந்து அதுவா ஏதோ ஸ்டூடெண்ட் மாதிரி தான் வந்துருந்துச்சு. எப்போ வந்த, நான் நீங்க கூப்பிட்டீங்க வந்துட்டேன், இன்னும் ஆரம்பிக்கலையா அப்படின்னு தான் வரும். நம்ம ஃபார்முலா வந்து மற்றவங்களை இன்வைட் பண்ற மாதிரி எல்லாம் இன்வைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜிஜி எப்போ கூப்பிட்டாலும் வந்துடும். அப்படி அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா, இப்பவும் கூட போஸ்ட் சர்வீஸ் வாங்கின பிறகு கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஒரு கேரக்டர் அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்போ கூப்பிட்டாலும் ஆல்ரெடி ட்ரைனிங்ல இருந்தா கூட நீங்க பாத்தீங்கன்னா ஏனோ தானோன்னு அந்த செஷனை நடத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க பிபிடி எல்லாம் எவ்வளவு மெட்டிகுலஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. தோசை இதுல இருக்கிறப்ப இப்ப கூட ஃப்ரீயா இருக்கு. அப்படி போன வாட்டி ஐபிஎஸ் இதுல ஃபவுண்டேஷன் ட்ரைனிங் எல்லாம் இருக்கிறப்போ ஏதாவது ஆன்லைன் செஷனோ இல்ல ஆஃப்லைன் செஷன் ரொம்ப டைம் கேப் கம்மியா தான் இருக்கும். அப்ப வந்தா கூட அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் எடுத்து மெட்டிகுலஸா பிபிடிஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து ப்ரிப்பேர்டா வந்து, ஏன்னா நம்ம உங்களோட ஷேர் பண்ற விஷயங்கள் வந்து எஃபெக்டிவா இருக்கணும்னு அந்த மெட்டிகுலஸ் ப்ரிப்பரேஷன் அதுலயே தெரியும் பாருங்க. அவங்க பிபிடி எப்படி போடுறாங்க, எந்த மாதிரி உங்க கூட டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான ஆட்டிடியூட் எல்லாத்துலயும் இருக்கும். பழகிறதுல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியா இருப்ப அப்படி. பட் மற்றதுல பாத்தீங்கன்னா அந்த சீரியஸ்னஸ், கன்சிஸ்டன்சி இதெல்லாமே தெரியும், அவங்க கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுதான் ஆன்லைன் ஸ்டூடெண்டாவே இருந்து தமிழ் வெர்சஸ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே எஃபெக்டிவா இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டுங்க. எஸ்ஏலையும் பாத்தீங்கன்னா வித்தியாசமான ரைட்டிங், ப்ரெசன்டேஷன், ஆர்டிகுலேஷன்லாம் எஸ்ஏல நிறையவே இருக்கும். நேச்சுரலாவே அவங்க கிட்ட நிறைய நீங்க கேட்டுக்கலாம், எஸ்ஏவை பத்தி கேட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபாரின் சர்வீஸ்க்கு போற ஒரு ஆம்பிஷன் இருக்கிற ஆஸ்பிரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி வித்தியாசமான ஆம்பிஷன் இருந்து அதை சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ண ஒரு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஜிஜி. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹர் வித் ஹியூஜ் அப்ளாஸ். நம்மளுடைய அப்ளாஸ் எல்லாம் வருவாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன் வந்து எஸ்ஏ ரைட்டிங் பத்தி. ஆக்சுவலி இந்த செஷன் ஆல்ரெடி மெயின்ஸ் போன ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஆல்ரெடி எடுத்திருந்தேன். ஸோ மெயின்ஸ் போனவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி அ ரிப்பீட் செஷன். ஸோ யூ ஆர் ஃப்ரீ டு லீவ். ஓகே ஃபைன். ஸோ ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு எஸ்ஏ கூட எழுதினதே இல்லை அப்படின்றவங்க. வெரி குட், வெரி குட், நைஸ். ஸோ ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ட் சொல்லிட்டு ஐ வில் ஸ்டார்ட் த செஷன். ஸோ என்னோட ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஹி கேவ் மெயின்ஸ் லாஸ்ட் டைம்.
நான் ரேங்க் வாங்கின அந்த டைம்ல கொடுத்துருந்தாங்க. His optional score was 320 plus actually. His optionals was mathematics and his essay score was 69. He didn't get his interview call. ஸோ முன்னாடிலாம் நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம்னா ஆப்ஷனல் கேன் மேக் ஆர் பிரேக் யுவர் மெயின்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். பட் இன்னைக்கு ட்ரெண்ட் படி எஸ்ஏ கேன் மேக் ஆர் பிரேக் யுவர் இன்டர்வியூ கால் அண்ட் யுவர் ப்ரிப்ரேஷன். ஸோ இந்த ஒரு இன்ட்ரடக்ஷனோட ஐ வில் ஸ்டார்ட் த செஷன். இது க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஓகே. ஸோ இன்னைக்கு அஜெண்டா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்ஏ பேப்பருக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அண்ட் செகண்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எஸ்ஏவை எப்படி நம்ம அட்டெம்ப்ட் பண்ண போறோம். இதுதான். ஓகே. ஸோ ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் தீஸ் வைட்டல் ஸ்டெப்ஸ் யூ ஹாவ் டு நோ. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீட் எஸ்ஏஸ் பை டாப்பர்ஸ். ஸோ எடுத்த உடனே ஐ ஸ்டார்ட் ரைட்டிங், ஐ வில் கிவ் மை எஸ்ஏ, அதுதான் வந்து பெஸ்ட் எஸ்ஏ அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கண்டென்ட் தாட் இல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து பார்க்குறோம் மாடல் எஸ்ஏஸ்லாம் எப்படி இருக்கு. ஆக்சுவலி யூபிஎஸ்சிக்கு எஸ்ஏ எப்படி நம்ம நிறைய எழுதியிருப்போம் ஃப்ரம் ஸ்கூல், காலேஜ், ஏதாவது காம்படிஷனுக்கு இல்ல மீடியாக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட எஸ்ஏஸ் எழுதிருக்கலாம். பட் ஸ்டில் யூபிஎஸ்சி எஸ்ஏ அப்படின்னு வரும்போது இட்ஸ் a different கேம் ஆல் டுகெதர். ஸோ அதை நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படின்னா டாப்பர்ஸோட ஆன்சர் காப்பீஸ் வந்துட்டு நம்ம பார்க்கணும். So you can find it, they are freely available over the internet and ARAM also copies la vechirukanga, toppers copies. If you ask them, they'll give it to you. Next is brainstorm and mind map. So first edutha odane நம்ம எழுதலாம், ஃபுல்லா உட்காந்து எழுதலாம் அப்படின்னு இல்லாம you start to mind map. இப்போ விமன் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு அதை சென்டர்ல வச்சுட்டு ஒரு டைட்டில் மாதிரி அதை சென்டர்ல வச்சுட்டு யூ ஸ்டார்ட் பிரெயின்ஸ்டார்மிங் பாயிண்ட்ஸ். என்னென்னலாம் இருக்கு, இந்தியாவோட லிட்ரஸி ரேட் என்ன, எந்த ஸ்டேட்ஸ்ல அதிகமான விமன் எஜுகேஷன் ரேட்ஸ் இருக்கு, எந்த ஸ்டேட்ஸ் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே செக் பண்ணிக்கிறீங்க. ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பிரெயின்ஸ்டார்மிங். நெக்ஸ்ட் வந்து மைண்ட் மேப். உங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது, லைக் இன்ட்ரடக்ஷன்ல என்ன மாதிரி எல்லாம் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் பாடி எப்படி எடுத்துட்டு போகலாம், அது உள்ள என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வைக்கலாம், பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன, நீங்க கன்க்ளூட் எப்படி பண்ண போறீங்க, இது எல்லாமே வந்துட்டு ஒரே ஒரு A4 ஷீட்ல ஒரே ஒரு சைட்ல முடிஞ்சிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்துட்டு பெருசா அந்த பிரெயின் ஸ்டார்ம் மைண்ட் மேப்பிங்லாம் பண்ணல நான். செகண்ட் அட்டெம்ப்ட் அப்போ ஐ டென்ட் ஹாவ் மச் டைம் டு சிட் அண்ட் ரைட் மை எஸ்ஸேஸ். So what I did was I took some 25 to 50 essay topics and started doing mind mapping. That was actually very effective for me. ஏன்னா உட்கார்ந்து எழுதுங்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது brainstorm and mind map will help you a lot. Weekly attempts. So when I was in my first year of preparation, அப்போ நம்ம சின்சியர் கிட்டா இருப்போம்ல, எப்பவுமே ஃபர்ஸ்ட் இயர்ல வந்துட்டு சின்சியர் கிட்டா தான் இருப்போம். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு every weekend I used to sit and write one essay and get it evaluated. When I say get it evaluated, there are multiple stages. First வந்துட்டு you read, you evaluate your own essay. It's like what are the strengths, what are the weaknesses. ஒரு எழுதி முடிச்சு ஒரு half an hour கழிச்சு if you go back and review that essay, you will know like இந்த இடத்துல இப்படி எழுதிருக்கலாமே, இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கலாமே, இந்த மாதிரி you will know a lot. So அதை வந்துட்டு self evaluation is your first stage. செகண்ட் இஸ் மென்டார்ஸ், இவாலுவேட்டர்ஸ். ஸோ ஆரம்பில் வந்துட்டு உங்களுக்கு யாராச்சும் மென்டார்ஸ் இருந்தாங்க, இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்களுக்கு மென்டார்ஸாக இருக்காங்க, ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்க மென்டார்ஸாக இருக்காங்கன்னா கிவ் இட் டு தெம் அண்ட் கெட் இட் இவாலுவேட்டட். அண்ட் தென் பியர் குரூப்ஸ், லைக் 2-3 பேர் சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் யூ கேன் கெட் இட் இவாலுவேட்டட் பை தெம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா டியூரிங் மை செகண்ட் மெயின்ஸ் எனக்கு வந்துட்டு நான் நிறையலாம் எழுத மாட்டேன், ஜஸ்ட் 2 or 3 essays தான் எழுதுவேன். அதை ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் கிட்ட கொடுத்து இவாலுவேஷன் வாங்கிப்பேன். இப்போ ஒரே ஒரு எஸ்ஸே நான் வந்துட்டு என்வாயன்மெண்ட் பத்தி எழுதுறேன், பிளானட் எர்த் பத்தி எழுதுறேன் அப்படின்னா அதை வந்துட்டு இங்க பவித்ரன் சார் கிட்ட, செல்வா சார் கிட்ட, அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்க கிட்ட, என் பேட்ச்மேட்ஸ் கிட்ட, இப்படி எல்லார்கிட்டயுமே அது ஒரே ஒரு எஸ்ஸே போயிருக்கும். And you will get criticism from multiple directions. So அது வந்துட்டு உங்களுக்கு எது appropriateனு தோணுதோ அதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். See கிடைக்கிற எல்லா கிரிட்டிசிசமே மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா only you know what you will be able to change and what you will be able to put it on the paper. So அதுக்கேத்த மாதிரி you evaluate your essays. இந்த next one பத்தி there's a detailed slide I will show you. Fodder folder. இதுக்கு என்ன அர்த்தம்னா many people think that essay can separate notes alla edukka thevilla, whatever you study in GS it's going to come into your essay. But ஒரு sharp distinction என்னன்னா there is 2 types of knowledge. One வந்து core knowledge, second வந்து peripheral knowledge.
கோர் நாலேஜ் வந்து நீங்க கிளாஸ் ரூம்ஸ்ல படிக்கிறீங்க. எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, இதெல்லாம் கோர் நாலேஜ் நீங்க கிளாஸ் ரூம்ஸ்ல படிக்கிறீங்க. ஸோ அது இல்லாம பெரிஃபரல் நாலேஜ்னு உங்களுக்கு இருக்கணும். ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், ஆர்ட் அண்ட் கல்ச்சரா இருக்கலாம், சினிமாவா இருக்கலாம், இல்ல நியூ ரீசர்ச்சா இருக்கலாம், ஒரு நியூ டொமைனா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அந்த பெரிஃபரல் நாலேஜ் எல்லாமே தான் வில் மேக் யுவர் எஸ்ஏ ஸ்டாண்ட் யூனிக் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஆல்சோ. ஸோ அதை வந்துட்டு எப்படி கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது there's one more slide I'll show you. This is that. நீங்க நோட் எல்லாம் பண்ண வேண்டாம். This PPT will be shared to you. You can get it. ஸோ என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்பயாச்சும் கோர்ஸ் கிடைக்குது, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து யூனிக்கா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. இட் டஸ் நாட் pertain only to the central government, it also pertains to state governments different initiatives. ஒடிஷாலலாம் there is some 5T initiative, MoBus, Mo Sarkar, something like that. ஸோ இந்த மாதிரி எல்லாம் யூ கேன் கலெக்ட். இது வந்துட்டு கான்சியஸா பண்ணணும் நான் சொல்ல வரல. ஒரு நாள்ல வந்துட்டு ஒரு 1 hour நீங்க தனியா அலோகேட் பண்ணுங்க இதுக்காக வேணலாம் நான் சொல்ல வரல. நீங்க நார்மலா படிக்கிறது, நியூஸ் பேப்பர்ஸ்ல படிக்கிறது, பிடிஎஃப்ல படிக்கிறது, இல்ல ஏதாவது ஒரு மெட்டீரியல்ல படிக்கிறது, வெப்சைட்ஸ்ல எங்கேயோ ஒரு இடத்துல பாக்குறது, நீங்க டிராவல் பண்ணும்போது பில் போர்ட்ஸ் இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ஸ், அங்க உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன் digitally also. Wherever you find, whenever you find, you can pick your phone, note it down and you can use it later. So அதுதான் நான் வந்து Google Docs யூஸ் பண்ணுவேன். I will open each and every title and then keep adding stuff as and when I get it. So இதுல வந்துட்டு importantly if you see this one, stories, so பஞ்சரத்னா tales, fairy tales, இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் இப்போ உங்களுக்கு பார்க்கறது வந்து கொஞ்சம் ஆடா இருக்கும், பட் கரெக்டா எக்ஸாம்பிள் சொன்னா இந்த பிலாசபிக்கல் எஸ்ஸேஸ்ல எல்லாம் வந்துட்டு நம்ம படிச்சிருப்போம். இந்த டர்ட்டில் அண்ட் ராபிட், டார்டாய்ஸ் அண்ட் ராபிட் ரேஸ் எல்லாம் போகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஓகே கதை சின்ன வயசுல படிச்சது தானே, அதோட மறந்துடலாம் அப்படின்னு இல்லாம, இஃப் அ டாபிக் asks you, demands you to do something unique regarding philosophy, you can bring those tales in. Okay, like slow and steady wins the race அப்படின்ட்டு next year டாபிக்கா வரலாம், நமக்கு தெரியாது. ப்ராவர்ப்ஸ் டாபிக்கா வரலாம், அடேஜஸ் டாபிக்கா வரலாம், என்ன வேணா வரலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு யூ கேன் கிவ் தீஸ் பஞ்சதந்திரா டேல்ஸ், ஃபேரி டேல்ஸ் ஆஸ் இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஓப்பன் பண்ணலாம். இது நெக்ஸ்ட் வந்துட்டு ரீசர்ச். இது வந்துட்டு இந்த த ஹிந்துல சயின்ஸ் பேஜ் எவ்ரி வீக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசர்ச் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து நீங்க நோட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு ரீசர்ச் ஆர்டிக்கல் வந்து கண்டிப்பா உங்களை இம்பாக்ட் பண்ணும். ஓ இந்த மாதிரியும் இருக்கா, ஓ இதையும் கண்டுபிடிச்சிருக்காங்களா, இதையும் டிஸ்கவர் பண்ணிருக்காங்களா அப்படின்னு யூ வில் நோ. ஸோ அந்த இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டும் யூ ஜஸ்ட் கலெக்ட் இட், ரெஜிஸ்டர் இன் யோர் ஓன் folder and reproduce it whenever, wherever you find the right opportunity. Okay, சான்ஸ்கிரிட் ஸ்லோகன்ஸ்லாம் நீங்க வந்துட்டு எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி, கெஸ்ட் ரிலேட்டடானது, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. சர்வே பவந்து சுகிரா, இந்த மாதிரி நிறைய ஸ்லோகன்ஸ் இருக்கும். இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான், புதுசா நம்ம போய் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருப்போம், எங்கேயோ ஒரு இடத்துல we would have come across such slogans. ஸோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதான் நம்மளோட வேலை. ஓகே, புக்ஸ் டு கோட். ஸோ இது வந்துட்டு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் தான். நீங்க வந்துட்டு ஏதாவது எப்போவாது படிச்சிருக்கலாம், தமிழ்ல ஏதாச்சும் புக் படிச்சிருக்கலாம், இல்லை திருக்குறள் யூ கேன் கோட் எக்ஸ்டென்சிவ்லி. இக்கிகாய், ஆல்கெமிஸ்ட், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச புக்ஸ் தான், பாப்புலரான ஒர்க்ஸ் தான். ஸோ அதுல இருந்து ஆல்சோ யூ கேன் பிக் அப் anecdotes and present in your essay. There is no restriction on what you have to write in essay. There's full freedom. Okay. ஸோ இது வந்து செகண்ட் ஐட்டம் ஆன் அவர் அஜெண்டா. ஸோ எப்படி வந்துட்டு நம்ம எஸ்ஏ ஆக்சுவலி எழுத போறோம் அப்படிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா 2 types ஆஃப் எஸ்ஏஸ் உங்களால பார்க்க முடியும் உங்களோட எஸ்ஏ கொஸ்டின் பேப்பர்ல. ஒன் இஸ் தீம்ட் எஸ்ஏஸ். தீம்ட் எஸ்ஏஸ்னா there is this particular core theme in the topic, science and technology, boon or bane அப்படின்னு இருக்கலாம், இல்லை women education, women empowerment, education, governance, health security, social media, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இதுதான் தீம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கு உங்களுடைய நாலேஜ் என்னவோ அதை வந்துட்டு கரெக்டான ஒரு அப்ரோச்ல நீங்க ப்ரெசென்ட் பண்றீங்க. தட் இஸ் தீம்ட் எஸ்ஏஸ், வெரி வெல் நோன். ஸ்கூல் காலேஜ்லாம் நம்ம இதுதான் எழுதிட்டு இருக்கோம். செகண்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் எஸ்ஏஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ரீசெண்டா இட்ஸ் ஃபார்மிங் அபவுட் 80% ஆஃப் யுவர் எஸ்ஏ பேப்பர். ஃபிலாசபி எஸ்ஏஸ், ப்ராவர்ப்ஸ் ஏதாவது கொடுக்க வேண்டியது, இல்ல பிளாட்டோ, அரிஸ்டாட்டல் இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எஸ்ஏ டாபிக்கா கொடுக்க வேண்டியது. இப்படி இருக்கும்போது வி கெட் ஸ்டக். நமக்கு தெரியாது, ஏன்னா ஆல்ரெடி இந்த டாபிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. வி நெவர் நோ.
எது வந்துட்டு கரெக்டான அப்ரோச்சா இருக்கும், எப்படி எழுதினா கரெக்டா இருக்கும், எது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட், இந்த மாதிரி we never know. பட் அதுதான் வந்துட்டு இப்போதைக்கு 80% ஆஃப் த பேப்பர் ஆக்குபை பண்ணிருக்கு. Next one, the approach. Approach is also it's in a very detailed format later that I will tell you. Structure. Can anybody tell what is the actual essay structure? Introduction. Stories or real life incidents. Introduction. And from ancient age. Okay. And after that medieval, after that modern, after that India's perspective and world's perspective, and ending with the whole. Okay. ஸோ என்ன சொன்னாங்கன்னா ஒரு குரோனாலஜிக்கல் அப்ரோச் எடுக்கிறாங்க. ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன், இந்தியாஸ் பெர்ஸ்பெக்டிவ், வேர்ல்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஒரு போயம் வச்சு கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. சர்ப்ரைசிங்லி திஸ் வாஸ் மை அப்ரோச் டியூரிங் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். எக்ஸாக்ட்லி நீங்க சொன்ன மாதிரி தான் எழுதுவேன். ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன், இந்தியாவோட பெர்ஸ்பெக்டிவ், வேர்ல்ட் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு போயம் வச்சு கன்க்ளூட் பண்ண அந்த போயமும் நானே எழுதுவேன் அப்படிங்கிற ஒரு சீன் போட்டு சுத்திட்டு இருப்பேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயுமே நான் வச்சிருந்த ஃபார்மேட். இது வந்துட்டு எல்லாத்துக்குமே இதே சைஸ் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆலா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நீங்க எழுதுற பேப்பர்லயே 2 எஸ்ஸேஸ் எழுதுறீங்க. அந்த 2 எஸ்ஸேஸ்ல யூ ஹாவ் டு ப்ரூவ் டு யுவர் இவாலுவேட்டர் தட் எஸ் ஐ எம் வெரி கிரியேட்டிவ் பர்சன், ஐ எம் வெரி டிஃப்ரெண்ட் பர்சன், யூனிக் பர்சன் அப்படின்ட்டு. ஸோ ஒரு எஸ்ஸேக்கு இவங்க சொன்ன மாதிரி இஃப் யூ ஹாவ் அ செட் ஃபார்மேட், ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட், யூ ஜஸ்ட் கோ வித் இட். அண்ட் இன்னொரு எஸ்ஸேக்கு யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் பிகாஸ் எந்த ஒரு இடத்துலயுமே சிமிலாரிட்டி இருக்கக்கூடாது. ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அப்ரோச் ஆகட்டும், உங்க கண்டென்ட் ஆகட்டும், நீங்க கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் ஆகட்டும், இன்ட்ரோடியூஸ் பண்ற விதம், கன்க்ளூட் பண்ற விதம், எதுவுமே ரெண்டுத்துலயுமே சேமா இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா they will think that you are one of the mediocre students over there who just come and sit to give the essay exam. அப்படியே ஏதோ கடமைக்குன்னு வந்து எழுதுற மாதிரி you are projecting yourself. It's a very dangerous zone to enter. Okay. நெக்ஸ்ட் ஒன், ஃபிளேவர் டு அன் எஸ்ஸே. இது வந்துட்டு இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, அதுல அவங்களுடைய ஃபிளேவர் என்ன அப்படின்னா போயம் வச்சு முடிப்பேன் அப்படின்றாங்க. ஓகேவா? சரி, இந்த போயமை நீங்களே எழுதுனீங்கன்னா தட் இஸ் யுவர் ஓன் ஃபிளேவர். ஸோ இந்த மாதிரி யூ கேன் இன்னோவேட். நீங்களே ஏதாவது ஸ்லோகன் எழுதலாம், ஒரு ரைம் ஸ்கீம் வச்சு ஒரு ஸ்லோகன் எழுதலாம், நீங்களே போயம் எழுதலாம். நீங்களே வந்துட்டு எஸ்ஸே ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ், ராமன், ரஹீம், அனு அண்ட் சோனு, இந்த மாதிரி நீங்களே ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் வச்சு ஆரம்பிச்சு எண்டிங்ல கூட அவங்க 2 பேரையுமே கொண்டு வந்து எண்ட் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுடைய ஓன் ஃபிளேவர் டு அன் எஸ்ஸே. ஓகே, இதான் வந்து அப்ரோச் நெசசரி. நான் வந்து என்னுடைய கையில நான் வச்சிருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இந்த 5 ஆப்ஷன்ஸ் தான். ஸோ யூனோ வை அண்ட் வை நாட். இப்போ வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்கிற எஸ்ஸே பத்தி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த பாத் டு தேர் இஸ் நோ பாத் டு ஹாப்பினஸ், ஹாப்பினஸ் இஸ் த பாத் அப்படின்ட்டு நான் எழுதும் போது ஒரு எஸ்ஸே வந்துருந்துச்சு. ஸோ அந்த எஸ்ஸேல வந்துட்டு யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் லைக் ஏன், why are they telling this? அப்போ உங்களுக்கு ஒரு 10 ஆர்குமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஏன் வந்து இப்படி சொல்றாங்க? ஏன்னா நம்ம ஹாப்பினஸ்னு ஓடிட்டு இருக்க கூடாது, மற்றவங்க ஹாப்பினஸ்லயும் யூ கேன் ஃபைண்ட் யுவர் ஓன் ஹாப்பினஸ். நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதுவுமே ஒரு ஹாப்பினஸ் ரூட் தான் அப்படிங்கிற மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் கலெக்டிங் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இது and why not also. So இது வந்து antithesis அப்படின்னு சொல்லுவாங்க. So you cannot say yes to whatever they say. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க வந்துட்டு எஸ் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ட்டு ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா வாட் இஸ் யோர் ஓன் ஒர்க் தேர்? நீங்க என்ன யூனிக்கா காட்டணும் அப்படின்னா இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு. So let's assume that we are refuting this statement அப்படின்னா we can say that it's not always possible that happiness is the path. Sometimes we stumble upon blocks, obstacles, hindrances. So what are we going to do to overcome that obstacles? What are we going to do to restore that happiness back into our lives? So if you're different on a perspective, you have to bring it in. So next is the 5W1 manage method. Questions: what, why, when, how. Question words are called. Yeah, so you can make use of that strategy also. SWOT plus. So இதுல வந்து strength, weakness, opportunities and threats. So அது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது perspectives கிடைச்சதுன்னா நீங்க அது கூட எடுத்துக்கலாம். Innovations இந்த மாதிரி, research, innovations இந்த மாதிரி you can add whatever perspectives you want. Time travel இவங்க சொன்ன மாதிரி ancient, medieval, modern, futureல எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுடைய prediction-ஆ கூட இருக்கலாம். அதுவுமே forms part of time travel தான். You don't just stop with the modern world. You can go peek more into the future also. Nobody is restricting you on that front.
காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆப்வியஸ்லி இப்போ குளோபலைசேஷன் பத்தி வருது இல்ல குளோபல் வார்மிங் பத்தி ஒரு எஸ்ஸே வருது அப்படின்னா யூ ஸ்டார்ட் ஃப்ரம் காசஸ். ஸோ வாட் ஹேப்பன் இன் த பாஸ்ட், வை இஸ் இட் ஹேப்பனிங் நவ். ஸோ அதுக்கப்புறமா எஃபெக்ட், இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், அண்ட் லாஸ்டா நீங்க வந்துட்டு சொல்யூஷன் வச்சு முடிக்கிறீங்க. இட்ஸ் ஜென்ரல் ஃபார்மேட் தான். பட் மெனி டைம்ஸ் நீங்க இந்த மாதிரி தீம் எஸ்ஸேஸ் எழுதும் போது இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். நீங்க வந்துட்டு பெரிய லிபர்ட்டி பெரிய ஃப்ரீடம் எப்போ எடுக்கலாம்னா ஆப்ஸ்ட்ராக்ட் எஸ்ஸேஸ் அப்போ நீங்க நிறைய ஃப்ரீடம் எடுக்கலாம். nobody is going to stop you. but themed essays னு வரும்போது they are expecting something. Science and technology பத்தி கேக்குறாங்க அப்படின்னா they're expecting you to write about AI because AI is everywhere now. You are surrounded by AI, so you have to know about AI, its weaknesses, what it can do, what is its potential, etc. so இதுதான். இது இல்லாம உங்களுக்கு நிறைய அப்ரோச் இருக்கலாம். Please work on those. இதுதான் வந்துட்டு exhaustive list கிடையாது. Okay, you have so many other things to add. Please keep your own list ready. Recurrent topics. ஏன் வந்துட்டு நம்ம previous year questions அதிகமா பார்க்கணும்னு எல்லாருமே சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா the reason வந்துட்டு topics are getting repeated without us even knowing. so அதுதான். நீங்க வந்துட்டு 2024ல they talked about forests, 2022ல also they talked about forests. Risk taking. So cost of being wrong is less than the cost of doing nothing. In the essay actually I wrote in 2024. So it talks about risk taking. Why don't you take a risk? It is not going to cost you that much than the cost of not doing anything. Not all who wander are lost. இதோட essence என்னன்னா go for it, explore, take risks, take more risks. இதுவும் அதேதான். Ship in harbor is safe, but that's not what ship is for. Ship has to venture out onto the seas, take up voyages, etc. Creativity patti you can find so many examples, previous year questions. So in the madri, when I prepared for my second mains, I took up a list of topics which I can prepare beforehand. So இதுக்குமே வந்துட்டு I use ChatGPT. So I'm not going to know much about happiness, smile or joy in a scholarly perspective. கரெக்டா? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸ்னா என்ன? மழை பெய்யும் போது கூட ஐஸ்கிரீம் சாப்பிடணும், வெளியில விளையாட போகணும், இதெல்லாம் வந்துட்டு ஹாப்பினஸ். நம்மளோட லெவலுக்கு ஹாப்பினஸ். You can write all these things, but at the same time you have to show them that you are preparing for UPSC CSA. So you will have to have some kind of scholarly viewpoints as well. So already scholars என்ன சொல்லியிருக்காங்க happiness பத்தி. So already மக்கள்லாம் என்ன ஒரு நோஷன்ல இருக்காங்க, what is happiness, what is smile, what is joy அப்படின்ட்டு. So இதெல்லாமே you can go to ChatGPT, just type scholars viewpoints on happiness, distinction between smile and laugh, joy of giving week la celebrate பண்ணுவோம், joy of giving week. So இதெல்லாமே வந்துட்டு you can go to ChatGPT, get as much stock points as possible and note it down digitally also. எல்லாமே கையில எழுதணும்னு அவசியம் இல்லை, digitally அப்படியே copy paste பண்ணி வச்சுக்கோங்க and keep revising. Then the topics வந்துட்டு you can make note of, but PPT will be shared, don't worry. Okay, ரொம்ப நேரமா பேசிட்டேன், எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. Take up your pens and try some nice introductions for these two topics. ரெண்டுத்துக்குமே எழுதணும்னா எழுதலாம், இல்லை உங்க இஷ்டம், ஏதாவது ஒன்று பிக் பண்ணி எழுதணும்னாலும் ஓகே தான். Just write your opening idea, not necessarily in that format, and I will explain it to you now. Just give me an idea, like இப்படிதான் நான் open பண்ண போறேன் என்னோட essay. You can choose whichever essay you want. இல்ல
People who are online, you can also try. In the meantime, can I address one question? It's very valid question. Real life examples and own quotes use பண்ணலாமா மேம்? இதுதான் question actually. So, essay வந்துட்டு நம்ம personal voice எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு personal voice யூஸ் பண்ண இன்னொரு அரேனா இருக்கு, ethics paper. அதுல நீங்க எவ்வளோ எக்ஸ்டென்சிவா வேணா நீங்க personal examples யூஸ் பண்ணிக்கலாம், personal voiceல யூஸ் பண்ணிக்கலாம். Like I stole a piece of chocolate from my brother, but then I felt very sad. Then I apologized to him. Then I never in my life I ever lied. இல்ல சும்மா தான் சொன்னேன். இந்த மாதிரி you can write your own examples in ethics paper, not in essay paper. Essay is much more a scholarly kind of an activity in which you cannot or may not use real life examples and own quotes. Done. So I don't want you to write the entire introduction, just want your idea. இப்படிதான் நான் open பண்ண போறேன் அப்படின்னு ஒரு idea. If you are done, we'll start. Anybody willing to read it out for us? Please. கொஞ்சம் சத்தமா சொல்லு. Okay, second topic she has chosen. Okay. புத்தாஸ் லைஃப் எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. ஹானஸ்டா கை தூக்குங்க யாரெல்லாம் புத்தாஸ் லைஃப் எக்ஸாம்பிளா எழுதுனீங்க. You can see for yourself. So in the roomலயே we have 3 other people who have chosen புத்தாஸ் example. So இதுல வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, if these 3 people are going to write behind you or in front of you in your exam hall, the examinerக்கு வந்துட்டு he or she will find it very very repetitive and your marks will go down. நீங்க first இருந்தீங்கன்னா it's fine, you will get good marks. Second இருக்கீங்க, third இருக்கீங்கன்னா your marks will keep on reducing. So அந்த risk வந்துட்டு you cannot take. So அதனால one important lesson from this example என்னன்னா, ரொம்ப ஆப்வியஸா இருக்கிறது, நம்மலாம் எழுதி எழுதி பேப்பரே தேஞ்சு போற அளவுக்கு எழுதுனது வந்துட்டு அசோகா, புத்தா, காந்தி. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. அங்கங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். Gandhi's life is an example, Buddha's life is an example, Ashoka's life is a testimony. இதெல்லாமே எழுதிக்கலாம். பட் ஓப்பனிங், க்ளோசிங் இந்த மாதிரி முக்கியமான ஹாட்ஸ்பாட்ஸ்ல வந்துட்டு தேஞ்சு போன ரெக்கார்டே எழுதாதீங்க. ஓகே, வேற யாராச்சும் ஃபர்ஸ்ட் எஸ்ஸேக்கு எனிபடி கேன் ட்ரை. யா, ஃபர்ஸ்ட் எஸ்ஸேக்கா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகே, இது நிஜமாங்க? இல்ல அவர் கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது இதெல்லாம் நிஜமா? ஓகே ஓகே தான். இட்ஸ் வெரி யூனிக், இட்ஸ் வேலிட், குட். எனி அதர் எக்ஸாம்பிள்? ஹா, ஓகே ஓகே ஓகே. உண்மையாவே நிஜமாவே ஒரு கோட் வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஓகே, வெரி நைஸ், யூனிக் தாட் தான். இன்னொரு காஷன் பாயிண்ட் என்னன்னா,
already they are giving a code for you to start. ஓகே ஸோ மறுபடியும் ஒரு கோட்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இட் லுக்ஸ் வெரி அப்சர்ட். ஸோ இதுவே வந்துட்டு நானும் நிறைய டைம் கோட்லயே வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒன் டாப்பர் அட்வைஸ் மீ நாட் டு டூ இட். ஸோ ஆஃப்டர் தட் ஐ டென்ட் டூ இட். ஓகே எனக்குமே தெரியாது இது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு. பட் அந்த லாஜிக் கரெக்டா இருக்கு. பிகாஸ் தே ஆர் கிவிங் யூ அ கோட். வை டு யூ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் அ கோட் தட் வேலிடேட்ஸ் யுவர் பாயிண்ட்? ஸோ அதுவுமே வந்துட்டு ஜஸ்ட் கிவ் இட் அ தாட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரெடி ஆகுங்க, ஆன்லைன்ல பார்த்துட்டு வந்துடு. சாட் பாக்ஸ்லயுமே நிறைய பேர் கோட்ஸோட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒன் கோட் ஐ வில் ரீட் இட் அவுட் டு யூ. மது அப்படிங்கிறவங்க, ஹாப்பினஸ் கேன் பி ஃபவுண்ட் ஈவன் இன் த டார்க்கெஸ்ட் ஆஃப் பிளேசஸ் இஃப் ஒன்லி ஒன் ரிமெம்பர்ஸ் டு டர்ன் ஆன் த லைட். ஆல்பஸ் டம்பிள்டோர். ஸோ நீங்க கொடுத்துருக்கிற அந்த கோட் வந்துட்டு இட்ஸ் வெரி நைஸ் பிகாஸ் ஆல்பஸ் டம்பிள்டோருங்கிறவங்க ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். ஸோ ஆப்வியஸா நீங்க அது மூலியமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அப்பரண்டா இதுதான் கோட்டு இவர் தான் சொன்னாரு அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அகைன் இட் லுக்ஸ் வெரி இன்கன்சிஸ்டன்ட். நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா, everybody knows Harry Potter story and how important Albus Dumbledore is for the kid or for the school. So he has himself mentioned in the movie or said in the book written by J.K. Rowling that so and so happiness is so and so. அப்படிங்கிற மாதிரி you can எடுத்துட்டு ஒரு நரேஷனோட நீங்க எடுத்துட்டு போகலாம். நாட் எக்ஸாக்ட்லி அப்பரண்டா நான் இந்த கோட் தான் சொல்ல போறேன், இட் வாஸ் given by Albus Dumbledore இப்படி எழுதாம you can take the narration route and go for it. Anybody else? Very nice. Really a nice thought. இது வரைக்கும் சொன்ன 4 பேருமே பொண்ணுங்க தான். சும்மா சொல்றேன், யாரையும் பாயிண்ட் பண்றதுக்காக இல்ல. Someone by the name of Vishal has asked why some intros look like copy pasted from AI. ஓகே, இங்க சாட் பாக்ஸ்ல நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹாப்பினஸோட டெஃபினிஷன் எழுதிருக்காங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சிவசங்கரி அப்படின்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, ஹாப்பினஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினன்ட் ஃபார் த ஹியூமன்ஸ் லைஃப் அண்ட் வி ஆர் சீன் இன் மெனி பிளேசஸ் அண்ட் sadness is also part of our life, but what do we want? We choose happiness because they also choose us. Happiness is one of the ways to success, all those things in life. Here we see about in a different ways. Okay, ஸோ இவங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னா அதோட டெஃபினேஷன் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க என்னென்ன மல்டிபிள் தீம்ஸ் இருக்கும்ட்டு. ஸோ ஃப்ரம் தட் ஐ டேக் யூ இன்டு இன்ட்ரோடக்ஷனுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ என்ன இது எஸ்ஏக்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, இன்ட்ரோடக்ஷனுக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு என் மேலாம் கோவப்படக்கூடாது. ஸோ இதுதான் இந்த எஸ்டாப்ளிஷ்ட் நார்ம். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹூக். ஹூக்னா நீங்க என்ன சொல்லி என்ன உங்க எஸ்ஏவை படிக்க வைக்க போறீங்க. வாட் இஸ் தட் இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் தட் யூ வாண்ட் மீ டு see in your essay? Want you to go into your essay. Why should I read your essay? So அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்க போற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். செகண்ட் வந்து கண்டெக்ஸ்ட். இந்த கண்டெக்ஸ்ட்ல தான் இந்த ஹாப்பினஸோட டெஃபினிஷன் இதெல்லாமே வரும். சரிங்களா? என்ன கண்டெக்ஸ்ட்ல நம்ம கொடுக்க போறோம் இந்த எஸ்ஏவை. ஸோ ஹாப்பினஸ்னா என்ன டிஃபைன் பண்ணிட்டோம், அதுக்கு ஆப்போசிட்டான இன்னொரு விஷயம் சாரோ, சக்சஸ்னா ஃபெயிலியர். ஸோ இதுவும் லைஃப்ல இருக்கும். இப்படிலாம் வந்துட்டு நம்ம கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற அந்த இடம் தான் கண்டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட தீசிஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த எஸ்ஏல நீங்க என்ன சொல்ல போறீங்க. You're just giving an address to your essay. So இந்த எஸ்ஏல நான் இதுதான் பேச போறேன், ப்ளீஸ் ரீட் மை எஸ்ஏ அப்படின்ட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறீங்க. ஓகே, ப்ளீஸ் ரீட் மை எஸ்ஏ எல்லாம் எழுதக்கூடாது. ஸோ இப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷனுடைய 3 ஸ்டெப் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து ஐ வில் டெல் யூ வாட் ஐ ரோட் ஃபார் தீஸ் 2 essays. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு there is no path to happiness. Happiness is the path. சமச்சீர் கல்வி புக்ல வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட்ல சப்ளிமெண்டரி ரீடர்ல செல்ஃபிஷ் ஜெயண்ட்னு ஒரு ஸ்டோரி இருக்கும், ரிட்டன் பை ஆஸ்கர் வைல்ட். ஸோ அங்க வந்துட்டு குழந்தைங்களெல்லாம் விளையாட விட மாட்டார் அவரு. அப்புறமா வால்ல ஹோல் போட்டு அவங்களே வருவாங்க. அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆல்சோ கம்ஸ். ஃபைனலி ஜீசஸ் கிரைஸ்ட் வில் கம் இன் த ஃபார்ம் ஆஃப் அ சைல்ட் அண்ட் டேக் ஹிம் டு ஹெவன், பாரடைஸ். ஸோ இந்த ஸ்டோரி தான் ஐ ரோட் அண்ட் ஐ ஆல்சோ கேவ் த கண்டெக்ஸ்ட் தட் யூ கேன் ஃபைண்ட் ஹாப்பினஸ் இன் others joy also. Not necessarily you have to go look for your own happiness as if it is some destination and you are going on a train to reach that destination. So
செகண்ட் வந்துட்டு நாட் ஆல் ஹூ வாண்டர் ஆர் லாஸ்ட். சுட்டி டிவில சிந்துபாதும் அற்புத தீவுகள்னு ஒரு ஷோ நடக்கும். ஸோ அங்கே வந்துட்டு சிந்துபாத் he will take his nimbus boat and then go to different islands and get so much of experience. ஸோ அந்த எக்ஸாம்பிள் தான் I quoted. பட் இந்த இடத்துலலாம் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் பிகாஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர தாட் வந்து புத்தாவா தான் இருக்கும். ஹிஸ்ட்ரியில் அவ்வளோ படிச்சிருப்போம். ஐ ஆல்சோ ரியலி லவ் புத்தா. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரது வந்துட்டு புத்தா பத்தி நம்ம எழுதலாம். ஹி ஆல்சோ வாண்டட் ஃப்ரம் ஹிஸ் kingdom, palace, then went to so many places, finally got moksha and people tree. இந்த மாதிரிலாம் வரும். You have to be very cautious. Like எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் உட்காந்துருக்கவங்க கூட இதே தான் யோசிப்பாங்க, இதே தான் எழுத போறாங்க. Okay. So you have to be very cautious of that fact. Okay, so continuity to our discussion. Introduction ideas ku you can make use of these things. First வந்து English literary works லாம் சொன்ன மாதிரி Selfish Giant written by Oscar Wilde இதெல்லாம் வந்துட்டு you can use. Most extensive Shakespeare you can use. எல்லாருக்குமே தெரியும் ஜூலியஸ் சீசர் கதை என்ன, ஒத்தெல்லோ கதை என்ன, ஹாம்லெட் கதை என்ன, இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். தெரியலனா ஃபுல் புக் எல்லாம் போய் வாசிக்காதீங்க, ChatGPT-ல போடுங்க what is the summary of Othello, what is the summary of Hamlet, உங்களுக்கே தெரியும். ஒத்தெல்லோல வந்துட்டு ஜெலசி பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஜெலசி பத்தி ஒரு எஸ்ஸே வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் a jackpot. You can start with Othello. Okay. வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்டோரிஸ் உங்களுக்கு என்ன ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும்? கிஃப்ட் ஆஃப் மேகின்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். யாருக்கா தெரியுமா? கிஃப்ட் ஆஃப் மேகி. இட் டாக்ஸ் அபவுட் லவ் இன் இட்ஸ் பியூர் ஃபார்ம். தெரியாது. யாருக்காவது தெரியுமா? ஹேண்ட்ரேஸ். சீரியஸ் சமைச்சிருந்தானே படிச்சீங்க எல்லாரும்? ஓகே ஃபைன். ஒன்றும் இல்லை, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. த ஹஸ்பண்ட் பைஸ் கோம் ஃபார் ஹர் அண்ட் த கேர்ள் பைஸ் வாட்ச் ஸ்ட்ராப் ஃபார் ஹிம். பட் அட் த எண்ட் அவங்களுக்கு என்ன நடக்கும்னா வாட்சே வித்துட்டு தான் கோம் வாங்கியிருப்பான், இவ ஹேரையே வித்துட்டு தான் அதை வாங்கியிருப்பா. இட்ஸ் பியூர் ஃபார்ம் ஆஃப் லவ். ஓகேவா? ஸோ இதுதான். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் யூ கேன் ரைட் இஃப் அட் ஆல் யுவர் கோர் எசன்ஸ் இஸ் அபவுட் லவ், ஜாய் ஆஃப் கிவிங். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் இட். ஹாரி பாட்டர் சீரீஸ் யூ ஆல் நோ, குட் வர்சஸ் ஈவில். Harry Potter versus Voldemort. You can write that. Technology related works, English literary la I will tell you one example. Science and technology boon or bane அப்படின்ட்டு ஒரு வருஷம் வரும். ஸோ அந்த மாதிரி டாபிக் வரும்போது யூ கேன் ரைட். நான் மறந்துட்டேன், யான் பண்ணீங்க நீங்க, மறந்துட்டேன். இவ்வளோ போரிங்கா இருக்கா? கிரீன் ஷர்ட் லாஸ்ட் ரோ மறந்துட்டேன். எந்திரன் ஸ்டோரியில வந்துட்டு யூ நோ தட் இஃப் எமோஷன்ஸ் கெட் இன் டு தட் ஏஐ ரொபாட்டிக்ஸ் வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ் அப்படின்ட்டு. இது ஆக்சுவலி லிட்ரரி ஃபீல்ட்லயுமே வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. ஃப்ராங்கன்ஸ்டீன் மான்ஸ்டர் இருக்கும். ஸோ அது இல்லாம இன்னொன்னு ஒன்று இருக்கு, காரல் செப்பக் அப்படின்னு ஒரு ஜெக் ரைட்டர் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்துட்டு ரோபோட் அப்படிங்கிற வார்த்தையை அவர் தான் கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு ஐ கேம் அக்ராஸ் சம்வேர், எங்க படிச்ச ஞாபகம் இல்லை, எங்கேயோ படிச்சிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு ஐ கோட்டட் as introduction to one of the essays that demanded science and technology as its core essence. That one. Next உங்களோட anecdotes. So இதுதான் கேட்டீங்க, பர்சனல் anecdotes யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்க. It's very very wise to avoid personal examples. Okay. So you can use biographies and again biographiesல மகாத்மா காந்தி மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. Okay. So மிச்ச யாரை பத்தி வேணும்னாலும் you can write and choose women over men. Next. National leaders you all know. Humanists, philanthropists, philosophers பத்தி எழுதலாம். Ancient kings and queens, again ancient kingsல அசோகாவை அவாய்ட் பண்ணிக்கிறோம். Okay. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அதுல வந்துட்டு நீங்க மெயின்ஸ்க்கு என்ன ப்ரிப்பேர் பண்றீங்களோ தட்ஸ் மோர் தென் எனஃப். என்ன ஸ்டோரி உங்களுக்கு கிடைக்குதோ கரண்ட் அஃபேர்ஸ்ல இட்ஸ் வெரி வெல் அண்ட் குட் டு கோ. பட் ஒரு ராவான ஸ்டோரி எடுக்காதீங்க. லைக் எக்கனாமிக்ஸ்ல வந்துட்டு இவ்வளோ % ஆஃப் ஃபிஸ்கல் டெபிசிட் வந்துருச்சு, இவ்வளோ % அச்சீவ் பண்ணிட்டோம் நம்ம, அதெல்லாம் எடுத்து எழுதாதீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி. நல்ல ஸ்டோரி மாதிரி கிடைக்கும். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். yesterday also Modi and Putin walked hand in hand. இதெல்லாம் வந்துட்டு you can write. So இதெல்லாம் human psychology directா போய் அஃபெக்ட் பண்ற மாதிரியான introductions. So you can give all these things. Okay, ChatGPT I told you you can use it. So இன்னொரு விதம் என்னன்னா, many of us if I'm not wrong நமக்கு வந்து இன்டர்பிரிட்டேஷன்ல வந்துட்டு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஒண்ணுமே இல்லை, ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு essay. The time to repair the roof is when the sun is shining அப்படின்ட்டு ஒரு கோட் இருக்கும். ஸோ அதோட மீனிங் வந்து மேக் ஹே while the sun shines, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் அதை வந்துட்டு
என்னென்னலாம் யோசிச்சேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. என்னென்னமோ யோசிச்சேன். நான் சம்மர் டைம்ல தான் ஒர்க் பண்ணணும், வின்டர்ல ஒர்க் பண்ணக்கூடாது, ஆன்ஸ் மாதிரி வந்துட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், என்னென்னமோ ரொம்ப ராங்கான இன்டர்பிரிட்டேஷன்ஸ்க்கெல்லாம் நான் போயிட்டேன். ஸோ அந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் எரர்ஸ் வரக்கூடாது அப்படின்னா யூஸ் ChatGPT டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் சேயிங்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் philosophers லைக் பிளாட்டோ, அரிஸ்டாட்டல், இமானுவேல் கண்ட், ஹெரோடாட்டஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இவங்களோட கோட்ஸ் எல்லாம் போட்டு அதோட இன்டர்பிரிட்டேஷன் என்ன, மீனிங் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுவே சொல்லும். ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. whenever you find time, just keep revising, keep skimming and scanning through it. That will help you in getting your interpretation right. Antithesis. So what is this antithesis? So முன்னாடியே சொன்ன மாதிரி தான். If I give you one topic, say for example, butterflies are very beautiful. இதுதான் உங்களோட டாபிக். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க? எஸ் எஸ் யூ வெரி ரைட். ஸோ பட்டர்ஃப்ளை பத்தி ஒரு கதை எழுதிட்டு பட்டர்ஃப்ளைஸ்னா என்ன, அவங்களோட பயாலஜி என்ன, ஜுவாலஜி என்ன, இதெல்லாம் எழுதிட்டு யூ வில் சே தட் butterflies are very beautiful, they are very colorful, their shape is so good, they look too awesome, and whenever I see a butterfly flying by my side, I feel very happy from the inside. இதெல்லாமே எழுதிட்டு கன்க்ளூஷன்ல வந்துட்டு you have to protect the nature அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவீங்க. That is not what the examiners are expecting from you. They're expecting a different perspective to your essay. நீங்க வந்து நிஜமாவே திங்க் பண்றீங்களா அப்படின்னு. Because they don't want you to be yes men in the field. Like whatever your superior says, you just listen to it. Yes, whatever you say is right. I'm going to do the work that you gave me. அப்படி நீங்க இருக்கக்கூடாது. You have to think. You have to think the pros and cons of your actions. So அதனால இங்க கூட you have to think. Butterflies எப்பவுமே பியூட்டிஃபுல்லா இருக்குமானா அந்த கொஸ்டினுக்கு நம்ம போக வேண்டாம். So butterflies may be poisonous sometimes. எனக்கு தெரியாது, ரிசர்ச் பண்ணி பாருங்க. Butterflies may not be beautiful. Like butterfly effect பத்தி நீங்க எழுதலாம். The butterfly flaps its wings and suddenly some other place la vandittu you will get a tsunami. So evlo peri devastation adu. In the perspective me vandittu you can bring in. Okay? Subtitles. இத பத்தி ஒரு மேஜர் क्वेश्चन இருக்கும். எழுதணுமா வேண்டாமா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான சரியான பதில் யாருக்குமே தெரியாது. So what I did was one essay ku I will give subtitles, the other essay I will write as அப்படியே flow லே. ஓகேவா? ஸோ அந்த சப்டைட்டில்ஸ் கூட எப்படி இருக்கணும்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு திங்க் வெரி வெரி யூனிக்லி. லைக் ப்ராமிசஸ், பிட்ஃபால்ஸ் அண்ட் பாத்வேஸ். கேட்க நல்லா இருக்குல்ல? இது வந்துட்டு ஒரு எடிட்டோரியல் இருந்து சுட்டது தான். ஓகேவா? ஸோ இதை ஹிந்துல வந்துட்டு ஒபெட் பேஜ்ல உங்களுக்கு எடிட்டோரியல்ஸ் இருக்கும், அங்கே வந்துட்டு சப்டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது அதுல வந்துட்டு எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ற மாதிரி காமனா உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை எடுத்து உங்க ஃபைல்ல போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, vocabulary, jargons இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராவர்ப்ஸ் கூட நீங்க சப்டைட்டில்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். மேக் ஹே வெல் தி சன் ஷைன்ஸ், டைம் இஸ் கோல்ட், இந்த மாதிரி கூட யூ கேன் யூஸ் இட். கண்டென்ட் யூனிக்னஸ், இவ்வளவு நேரம் நம்ம அதான் பேசிட்டு இருந்தோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க நீங்க அப்படின்னா யூ டோன்ட் டேக் அண்ட் ரைட் ஒன் ஹிஸ்டாரிக்கல் பர்சன் எக்ஸாம். அக்பர் வந்துட்டு இதெல்லாமே பண்ணாரு அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் டு ரைட். திங்க் யூனிக்லி. பெரிஃபரல் நாலேஜ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். During my initial days, PCM student-ஆ இருக்கும்போது Bala sir used to say that art and culture la vandute there is a personality called Rukmini Arund. So அவங்க வந்துட்டு ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. பீங் அ விமன் அண்ட் அந்த காலகட்டத்துல வந்துட்டு she had contributed a lot அப்படின்ட்டு. I still remember I used that example in my essay because I know that நார்மலா ஏதாவது நேஷனல் லீடர்ஸ் பத்தி பயோகிராஃபியோ இல்ல ஜியோகிராஃபர்ஸ், பாலிட்டி எல்லாருக்குமே ஆப்வியஸா தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸை பத்தி எழுதுறதை விட இப்படி ஒரு பெரிஃபரி டச் பண்ணி நான் எழுதும் போது adds a new flavor to my essay. இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், இந்த ரீசெண்டா மனு பேக்கர் அவங்கள பத்தி எழுதலாம். ரீசெண்டா மெடல் வாங்கினவங்க, ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து யாருமே டச் பண்ணாத ஒரு ஃபீல்ட் எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும். இப்ப நான் சொல்லிட்டேங்கிறதுனால இங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்க தான் வந்துட்டு நியூ டைமென்ஷன்ஸ் எல்லாம் தேடி எழுதி வச்சுக்கோங்க, யூனிக்கான டைமென்ஷன்ஸ். கேள்விகள்? PDF will be shared, don't worry. Essay can be debatable. இங்க ஒரு question கேட்டிருக்காங்க, can essay be debatable? So essay can be debatable. You have to present your arguments in such a way that it looks like a proper debate, adhering to grammatical standards and everything. திருக்குறள் நீங்க மென்ஷன் பண்றீங்கன்னா ப்ளீஸ் ரைட் த இங்கிலீஷ் வெர்ஷன். அது ஒத்தென்டிக் வெர்ஷனா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. யூ கேன் கிவ் யுவர் ஓன் டிரான்ஸ்லேஷன், பட் சே தட் திருவள்ளுவர் செட் சோ அண்ட் சோ.
அரிஸ்டாட்டில் மென்ஷன் பண்ணி ரைட் பண்ணலாம். நாட் ஆல் ஹூ வாண்டர் ஆர் லாஸ்ட். இதுக்கு வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கலிவர்ஸ் டிராவல்ஸ் சார்ட்ல கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி வேலிட் ஸ்டார்ட் ஃபார் தி எஸ்ஸே. Ma'am, can we start the intro of the essay with let's imagine? So அது வந்து context ஏத்த மாதிரி மாறும். You can write let's imagine only if you are going to write your own fiction. Write your own fictional characters like Anu, Sonu, Ram, Rahim. இப்படி எழுதுறீங்கன்னா you can start with let's imagine. There's no restriction on that. How to practice in initial stage? அதுதான் வந்துட்டு நானும் சொன்னேன் இல்லையா? ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு எழுதணும் அப்படின்னு போனால் ரைட்டர்ஸ் பிளாக் வந்துடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பிரெயின் ஸ்டார்ம் அண்ட் மைண்ட் மேப் போகலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்டென்சிவா டாப்பர்ஸ் எஸ்ஸேஸ் பாருங்க. நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கும் 10 minutes நடுவில் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் யூட்டிலைஸ் பண்ணி ஐ வில் ரீட் 1 or 2 essays ஆஃப் டாப்பர்ஸ். ஸோ அங்கேருந்து ஏதாச்சும் ஐடியா கிடைக்குமா நமக்கு? கேன் வி ரெப்ளிகேட்டட் இன் மை ஆர் ஓன் எஸ்ஸே அப்படிங்கிற மாதிரி ஐ வில் திங்க் அண்ட் மேக் நோட் ஆஃப் இட் டு. இவங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்ருதி சர்மான்னு ஒரு டாப்பர் இருப்பாங்க. ஷி யூசஸ் a lot of jargons. ரொம்ப டெக்னிக்கலான ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் அவங்க ஒரு 100% எழுதியிருக்காங்கன்னா ஒரு 20% என்னால் ரெப்ளிகேட் பண்ண முடியுதா டெக்னிக்கல் ஜார்கன்ஸ்? அந்த மாதிரி ஐ வில் ஸ்டார்ட் திங்கிங் அண்ட் இட் வில் பி அ மிக்சர் ஆஃப் வாட் எவர் டாப்பர்ஸ் எஸ்ஸேஸ் ஐ ஃபாலோ. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி 2-3 டாப்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்டைல்ல இருந்து ஒரு மிக்ஸ், ஜுடிஷியஸ் மிக்ஸ் ஆஃப் 2-3 டாப்பர்ஸ் ஸ்டைல்ஸ் வில் பி மை ஓன் ஸ்டைல். ஓகே 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 ஸோ கோட் வந்துட்டு எஸ்ஸேயோட பாடி பார்ட்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நீங்க எஸ்ஸே எழுதுறதுக்கு முன்னாடி ரஃப் பேஜ் இருக்கும். 4 pages ரஃப் பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. யூ கேன் கோ புட் யோர் ரஃப் ஐடியாஸ் இன் டு தோஸ் பேஜஸ். ஸோ அங்கே நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு தோன்ற ஐடியாஸ், மனசுல வர பெர்ஸ்பெக்டிவ்ஸ், ஐடியாஸ், கோட்ஸ், ஜார்கன்ஸ், சப்டைட்டில்ஸ், கண்டென்ட், ரீசர்ச் ஒர்க், முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபாடர் ஃபோல்டர் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரஃபா ஐ வில் லிஸ்ட் தெம் டவுன். அது ஒரு பேஜ்ல இருக்கும். இன்னொரு பேஜ்ல வந்துட்டு அது எங்க யூட்டிலைஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி யூ டிராஃப்ட் த ஸ்ட்ரக்சர் ஆல்சோ. ஸோ இன்ட்ரோல வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள் போட்டுடுவேன். அப்போ கீப் ஸ்ட்ரைக்கிங் இட் அவுட். ஸோ இந்த கோட் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எழுதுவேன். ஸோ கீப் ஸ்ட்ரைக்கிங். ஸோ மீது என்ன இருக்கு, அதை அக்கமடேட் பண்றதுக்கு என்ன கண்டென்ட் எழுதலாம், ஸோ எங்க பிளேஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மைண்ட் மேப் ரஃப் ஒர்க்கே 2 ஸ்டெப்ல நடக்கும். ஒன்று வந்துட்டு ராவா நீங்க க்ரூட் ஐடியாஸ் என்னெல்லாம் கிடைக்குதோ ஸோ அதெல்லாமே லிஸ்ட் டவுன் பண்ணிடுவீங்க. செகண்ட் வந்துட்டு அது ப்ராப்பரா எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி யூ வில் ரைட் ரஃப் ஒர்க். கண்டிப்பா பண்ணலாம். இஃப் தேர் இஸ் சம் காம்ப்ளெக்ஸ் ஜார்கன் இல்லை ஏதாச்சும் வந்துட்டு கோட் எழுதுறீங்க அப்படின்னா யூ கேன் அண்டர்லைன் தட் கோட். யூஸ் அ டிஃப்ரெண்ட் கலர் பென் ஆல்சோ. யூ வில் ஹாவ் so much time to do that. You can use that also. Any other question please? Okay. ஸோ அதுக்குமே நிறைய ஐடியாஸ் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேராகிராஃப்ல வந்துட்டு நீங்க கொஸ்டினோட முடிச்சிருப்பீங்க. எஸ் ஆர் நோ அப்படின்னு போட்டு செகண்ட் பேராகிராஃப் ஆரம்பிப்பீங்க. ஸோ அதே மாதிரி பட் ரொம்ப பிளண்டா எப்படி ஆரம்பிக்க கூடாது அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் அப்படின்ட்டு ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல ஜியோகிராபிக்கலி ஸ்பீக்கிங், பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங், எக்கனாமிக்கலி ஸ்பீக்கிங் இந்த மாதிரி ஆரம்பிக்க கூடாது. டோன்ட் கிவ் them apparent idea that yes I'm going to talk about history in this paragraph. Let them know it by reading it. Okay, give them a surprise with your content, not with your words. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மிச்சப்படி யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் சோ மெனி அதர் ஸ்ட்ராட்டஜிஸ். நான் மோஸ்ட் அந்த கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கும். பிசைட்ஸ், ஆல்சோ, இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸ் யூ கேன் யூஸ். வேற கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அகெயின் there is the risk of this core knowledge அங்க தெரிய வருது பாத்தீங்களா? Everybody knows that Bhutan has introduced the World Happiness Index. Okay, you can you can see அதான் இப்போ இந்த not all who wander இருந்துச்சு இல்லையா? ஸோ அதுலயுமே I also had Gulliver's Travels in mind. I also had Sindhubad's. ஸோ ரெண்டுமே நான் யோசிக்கும் போது there's high chance that Sindhubad nobody will touch. So I picked up.
ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்களே ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க உங்க ஐடியாஸ்ல எது வந்து பெஸ்டா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ தட் யூ டூ இட். எஸ் யூ கேன் ரைட். How to tackle grammatical errors? You have to keep reading your editorial page. Exam-க்குன்னு படிக்காம to improve your language, vocabulary, grammar, sense, இதெல்லாத்துக்குமே you can read editorials. Any other question? இல்ல டோன்ட் ரைட் இட். ஸோ அதை வந்துட்டு நீங்க மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்லயுமே இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களை கேட்குறாங்க இந்தியாஸ் எக்கனாமியோடைய வரப்போற ஸ்ட்ரென்த் எல்லாம் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு 80% உங்களுடைய ஆன்சர், ஒரு 8 points உங்களோட ஆன்சர் வந்துட்டு என்னென்னலாம் வரப்போகுது, மஷினேஷன், ஏஐ, பிக் டேட்டா, செமிகாண்டக்டர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எழுதிருவீங்க 80%க்கு. மீதி உள்ள 20%க்கு யூ ஷுட் ஆல்சோ பி வெரி காஷியஸ் அபவுட் த வீக்னஸஸ் தட் ஆர் கமிங் இன். இந்த ட்ரம்போட டாரிஃப்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு வீக்னஸ் தோணுது ஒரு 20%க்கு யூ ஹேவ் டு ரைட். ஸோ அதே கான்செப்ட் தான் எஸ்ஏலையும். இஃப் யூ ஆர் கிவிங் லைக் ஒரு 12 ஆர்குமெண்ட்ஸ் நீங்க தரீங்க, எஸ் நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ட்டு ஒரு 12 ஆர்குமெண்ட்ஸ் தரீங்கன்னா இப்படியும் இருக்கலாம், எப்பவுமே நீங்க சொல்றது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு யூ கேன் கிவ் 2 to 3 ஆர்குமெண்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். அதே ஃபார்மேட்ல கன்க்ளூஷனுக்கு முன்னாடி பீனல்டிமேட் பார்ட்ல யூ கேன் ரைட். அதுக்கப்புறமா அதை அப்படியே விட்டுறக்கூடாது. யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் யூ கிவ் சம் சொல்யூஷன்ஸ் ஆர் சம் கன்வின்சிங் பார்ட் அபவுட் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்துட்டு யூ ஹாவ் டு கிவ் கன்க்ளூஷன். You can write introduction like conversation between two people. ஆனா அதுவே ஒரு 1.5 பக்கம் 2 பக்கத்துக்கு வர மாதிரி பண்ணீங்கன்னா they will know that நீங்க பேஜ் ஃபில் பண்றதுக்காக தான் எழுதுறீங்க அப்படின்னு they will know. So keep it very short and crisp conversation. You can use civil servants as a separate dimension or example in your essay. If it is done with you for essay, we can delve into other topics if you want. Mains interview edha patti venalum you can ask. Na chat box nariya adha patti vandittu irukku, but I just want to get over with essay first before we delve into other topics. If you are done with essay, புரியல. இல்லங்க வேண்டாம், that's not advisable. You don't give work to them, no? Why are you giving work to them? The audience is not general public like us. The audience is someone அவங்க experience உங்க age. So அவங்களுக்கு don't put some questions. Anything about the other topics that you want to discuss? How many of you here are Tamil optional people? Okay, na நம்ம அத பத்தி பேசினா மிச்சவங்கலாம் போர் ஆயிடுவாங்கல. Okay, few words about my interview. So first interview பத்தி நான் சொல்றேன். It was totally based on DAF. So என்னெல்லாம் நான் இமேஜின் பண்ணிட்டு போயிருந்தனோ அதே மாதிரி தான் போச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேர் பத்தி கேட்டாங்க, நேம் என்ன இப்படி டிஃப்ரெண்டா இருக்கு, வாட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் இட். ஸோ எனக்கு அதுக்கான ஆன்சர் தெரியும். அந்த ஆன்சருக்கு அப்புறமா என்ன கேட்பாங்க அப்படிங்கிறதும் ஐ நோ. சினிமா பத்தி கேட்பாங்க. ஸோ சினிமா அண்ட் பாலிடிக்ஸ் லிங்கேஜ் போயிருச்சு, how it went about, and எல்லாமே மோஸ்ட்லி அந்த 5 பேனல் மெம்பர்ஸுமே ஆஸ்ட் அபவுட் DAF only. IFS was my first preference. International relations பத்தி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஜெனரல் டிஸ்கஷன் அபவுட் NEP, எஜுகேஷன், காமர்ஸ் ஸ்டூடெண்ட் நான் அதெல்லாம் போட்டு நோண்டிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் எனக்கு ஆன்சர் தெரியல, அது வேற விஷயம். So இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. செகண்ட் இன்டர்வியூ வாஸ் மச் மோர் மெச்சூர்ட் பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் ஐ வாஸ் இன் த சர்வீஸ் அண்ட் they wanted me to answer as if an IPS officer will come and answer. So அந்த எக்ஸ்பெக்டேஷன் அங்க இருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. So they were like very very narrow in their questions. அவங்க எப்படி கேட்டாங்கன்னா, ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு கேஸ் நடந்துச்சு, அந்த கேஸ்ல ஜூரி சிஸ்டம் அடாப்ட் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம் எப்பவுமே ஜூரி சிஸ்டம் அடாப்ட் பண்ணவே இல்லை. அந்த கேஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் தான் கிளாஸ்ல ஆக்சுவலி அதை பத்தி எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால ஐ டோல்ட் KM நானாவதி கேஸ், ஒரு மர்டர் கேஸ் அது. ஸோ அந்த கேஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ ஐ டோல்ட் தெம், தே வர் லைக் குவைட் இம்ப்ரெஸ்ட் தான்.
And then poetry writing என்னுடைய ஹாபியில் இருந்துச்சு. ஸோ they also asked me to write a poetry on AI. ஸோ அதுவுமே வந்துட்டு எழுதிட்டேன். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான் என்னன்னா, நீங்க வந்துட்டு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராவோ பிரசிடென்டாவோ இருந்தீங்கன்னா எந்த டெரிட்டரியை வந்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோ பண்ண இருந்தா நான் ஏன் இங்க இருக்க போறேன்? அதெல்லாமே நம்ம மைண்ட் வாய்ஸ்ல அந்த டைமுக்கு வரும். பட் ஆனால் நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ ஐ டோல் சம்திங் லைக் சுயஸ் கனால் ரீஜன். ஸோ அந்த ரீஜன் வந்துட்டு ட்ரேடோட மெயின் நர்வ் சென்டரா இருக்கு இல்லையா? ஸோ இஃப் யூ ஹாவ் அக்சஸ் டு தட் ஏரியா யூ வில் கெட் லாட் இன் ரெவன்யூ. லைக் டாக்ஸஸே அபாலிஷ் பண்ற அளவுக்கு யூ வில் கெட் revenue. So I told that, and then he was saying that I will buy something else, Malacca Straits, Suez Canal, something ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. மைண்ட் வாய்ஸ்ல அப்ப நிறைய ஓடும் அந்த பேக் ட்ராப்ல. அவ்வளோ பணம் இருந்தா வாங்குங்க, என்ன ஏன் டார்ச்சர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி so many things will come. எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நல்ல இம்ப்ரெஷன் தரணும் அப்படிங்கிற மாதிரி. So first interview அப்போ எனக்கு பெருசா தெரியல. But second interview I noted one thing, that every panel member had set questions. முன்னாடியே அவங்க நோட் பேட்ல எழுதி வச்சிருந்தாங்க, இந்த கொஸ்டின்ஸ் தான் நான் கேட்க போறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி செகண்ட் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, ரவுண்ட் டேபிள் மாதிரி இருந்துச்சு. ஐ எம் சிட்டிங் நெக்ஸ்ட் டு 2 of the panel members. ஸோ அப்படியே கொஞ்சம் எட்டி பார்த்ததுல என்னெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க எல்லாமே தெரிஞ்சு. என் டாஃப்ல என்னெல்லாம் அவங்க டாஃபோட சம்மரிலாம் வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வாஸ் லைக் அ ப்ராப்பர் இன்டர்வியூ. ஏன்னா கோவிட் டைம் அந்த டைம். ஸோ எல்லாருமே மாஸ்க் வேர் பண்ணிட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. ஸோ நான் இங்க இருக்கேன்னா இந்த ரோல இருந்தாங்க அவங்க. ஸோ ஒரு ஆக்சஸே இல்லாத மாதிரி இருந்துச்சு. செகண்ட் டைம் வந்துட்டு ரவுண்ட் டேபிள் அப்படிங்கிறது இட் வென்ட் வெரி ஃப்ரெண்ட்லி. எல்லா பக்கமும் பார்க்க முடிஞ்சது என்ன பண்றாங்க அதெல்லாமே யூ கேன் சி. ஸோ அதுதான். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஐ காட் 193. செகண்ட் அட்டெம்ப்ட் ஐ காட் 176. எதுக்கு அப்படி பாக்குறீங்க சைலண்டா? இட் ஹேப்பன்ஸ். இன்டர்வியூ வந்துட்டு யார் கையிலுமே இல்லை. யூ கேனாட் சே. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பரா பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், மார்க்ஸ் ரொம்ப கம்மியா வந்திருக்கும். யூ வில் ஃபீல் லைக் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஐ வாஸ் லைக் நல்லாவே பண்ணல, எனக்கு எதுவுமே தெரியல. எஸ்பெஷலி பிகாஸ் காமர்ஸ்ல நான் அவ்வளோ வீக்கா இருந்தேன் கிராஜுவேஷன் சப்ஜெக்ட்ல. ஸோ அதனால ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஆன்சர் மச் அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஐ டென்ட் ஆன்சர் ரியலி குட். நான் வந்து நிறைய புலம்புவேன், கார்த்திக் சார் கிட்ட தான் எனக்கு வராது அப்படின்லாம் நிறைய புலம்புவேன். பட் தட் அட்டெம்ப்ட் ஐ காட் 193. ஸோ இட் வாஸ் ஃபேர்லி டீசென்ட். Any questions? உங்க பேர் என்னங்க தெரிஞ்சுக்கலாம்? நைஸ், சொல்லுங்க. வெரி நைஸ். ஓகே ஓகே, கேட்டுச்சா கொஸ்டின்? அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐபிஎஸ். நீங்க ஐபிஎஸ் விட்டுட்டு ஐஎஃப்எஸ் போறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டேட் டாப்பர் இருக்காங்க இல்லையா, 2025 பேட்ச் அவங்க he chose IPS as his first preference. So everybody has their own interests. So நான் வந்துட்டு I got 25 but still I chose IFS instead of IAS. And everybody else around me was pushing me to take IAS. So it's all about your inner calling. Like நீங்க எந்த சர்வீஸ் போனா ஃபிட்டா இருப்பீங்க, ஹாப்பியா இருப்பீங்க. பாத் டு ஹாப்பினஸ் நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அதனால okay, can I narrate you a typical day in IPS training? யாருமே ஓகே சொல்லு. ஓகே, ஸோ அது வந்துட்டு காலையில் ஒரு 4:55 அந்த டைமுக்கு நான் எழுந்துக்கணும். நான் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், நான் ப்ரிப்பரேஷன் அப்போ கூட இந்த டைமில் எழுந்துக்கிட்டதே இல்லை. ஓகே, ஒரு 4:55 நீங்க எழுந்துப்பீங்க. 5:30 there will be fallen. You have to go according to that dress. So அன்னைக்கு ப்ரோக்ராம் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி you have to dress. If it's PT, go in PT tracksuit. If it is there's something called obstacle course, கைத்து மேலே நடக்கிறது, தொங்கிக்கிட்டே நடக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராம் அன்னைக்கு இருந்துச்சுன்னா you have to wear camouflage dress, full dress camouflage. And then if it is riding, you have to go in riding helmet and riding breeches. இப்படி ரெடி ஆகி 5:30 you have to come down. And then 5:30 to 7:30 you will have morning PT. 7:30 விட்டுடுவேன்னு சொல்லுவாங்க ஷெட்யூல் படி, ஆனால் அங்கெல்லாம் விட மாட்டாங்க. 7:35 7:40 ஆயிடும் விடுறதுக்கு. Then you will have your breakfast and by 9 o'clock you have to be seated inside the classroom. The classes, indoor classes will go. There are multiple topics like criminology, police management, newer laws வந்திருக்கு இல்லையா, BNS, BNSS, BSA. ஸோ இதை பற்றியெல்லாம் they will take classes. பாதி பேர் தூங்கிடுவாங்க, நானும் அந்த கேட்டகரியில தான். அதுக்கப்புறம் வந்துட்டு till 1:40 the classes will go and after 1:40 you will be left for lunch.
and at 3:30 you will be again called for outdoor activities. So in the outdoor activities comprises of drill. Drill actually I was an NCC cadet, so it was actually outdoors was quite easy for me. Like எல்லாமே தெரிஞ்சிருந்தது, ஸோ புதுசாக கற்றுக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி I felt happy. Drill, firing will be there, swimming will be there, horse riding will be there. இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்க. அவங்க மனசுக்கு தோன்றதெல்லாம் போடுவாங்க மாடியூலா, அதையும் நாமளும் போயிட்டு யூ ஹாவ் டு அண்டர்டேக். How to tackle nuxals, that is a very interesting module. Like you will be actually wearing a protective suit and be actually tackling nuxals with the actual weapons. But cartridges மட்டும் drill cartridges இருக்கும், original cartridges இருக்காது. So இது போகும். It will go till 5:30 and 5:30 to 6:30 கம்பல்சரியா ஒரு கேம் விளையாடணும். வாழ்க்கையே கேமா தான் போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு நான் வந்துட்டு கேம் விளையாடணும். வாலிபால், ஹேண்ட்பால், ஃபுட்பால் இருந்துச்சு, ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருச்சு, ஸோ ஃபுட்பால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி யூ ஹாவ் so many games, you have to play one game from 5:30 to 6:30. சரி, அதுக்கப்புறமாச்சும் நம்ம ஃப்ரீ ஆகலாம் அப்படின்னு பண்ணா அதுதான் கிடையாது. 6:30ல இருந்து ஒரு 9 o'clock வரைக்கும் if you were absent in any class, ஏதோ ஒரு ரீசனுக்காக you might have been absent, like you might have fallen sick, you might have got some injury. ஸோ அப்படிலாம் இருந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்கன்னா அந்த மிஸ்ட் கிளாஸஸை வந்துட்டு நீங்கள் 6:30 to 9 அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இண்டோர்ஸும் இருக்கும், அவுட்டோர்ஸும் இருக்கும். இண்டோர்ஸில் வந்துட்டு யூ ஹாவ் டு வாட்ச் த கிளாஸ் அகேன். எவ்ரி கிளாஸ் இஸ் ரெக்கார்ட். ஓகே, ஸோ அந்த கிளாஸை மறுபடியும் வாட்ச் பண்ணி யூ ஹாவ் டு ரைட் அன் அசைன்மெண்ட். ஸோ இது வந்துட்டு இருக்கும். இது வந்து 9 o'clock இருக்கும். ஃபைனலி பை 9 யூ வில் பி ஃப்ரீ. ஆஃப்டர் தட் யூ வில் ஹாவ் டின்னர் அண்ட் தென் யூ கம் பேக் அண்ட் ஸ்லீப். நெக்ஸ்ட் டே மார்னிங் அகேன் 4ல இருந்து your 4:30 4:50ல இருந்து your day starts. Happy? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் IPS தான். Very nice. You can read Yojana and Kurukshetra also. Extensively வந்துட்டு essay and economics க்கு Yojana and Kurukshetra will help. Kurukshetra actually syllabus மாதிரி இருக்கும், economics syllabus wise இருக்கும். So you can take a lot of notes from Kurukshetra magazines. Updatedana statistics கூட உங்களுக்கு அங்க இருந்து கிடைக்கும். So Kurukshetra you can use. Yojana every month it comes with a new theme, so you can use it for any theme based essays or sometimes philosophical essays also. English optional பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க. Okay, mains answer writing for beginners. Is someone interested? Question இருக்கா? Okay. Mains answer writing. சின்னதா ஒரு intro மாதிரி தரேன். So மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன் இஸ் எத்திக்ஸ், எக்ஸ்க்ளூசிவான ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் நம்ம எத்திக்ஸ்க்கு தான் மாதிரி இருக்கும். மீதி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரே குரூப்பிங்ல நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுலயுமே ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. என்னன்னா, ஒன்னு வந்துட்டு உங்களுடைய பல்கியான ப்ரிலிம்ஸ் கம் மெயின் சப்ஜெக்ட்ஸ் லைக் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, என்வாயன்மெண்ட், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இதெல்லாமே வந்துட்டு ப்ரிலிம்ஸ்லயும் படிக்கிறீங்க, மெயின்ஸ்லயும் படிக்கிறீங்க. ஸோ தட் இஸ் ஒன் செட். And there is one exclusive set for subjects which are not in prelims, like international relations, internal security, disaster management, இப்படி ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இது ரெண்டா நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் எங்க போட்டேன்னா எத்திக்ஸ்ல. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு ஒரு 40 days டெய்லி காலையில ரெண்டு கொஸ்டின் மட்டும், case studies also inclusive. So you start writing on your own. எப்படி வந்துட்டு எழுத முடியுது அப்படின்ட்டு you start writing. எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா you compare it with toppers answers. ஸோ அவங்க எப்படி எழுதியிருக்காங்க, கண்டென்ட் வந்து வேரி ஆகலாம், பட் ஸ்ட்ரக்சர், ஃபார்மேட் இதெல்லாமே you can gain a lot of insights from toppers papers. ஸோ இப்படியே வந்துட்டு செல்ஃப் evaluate பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கட்டம் வரைக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஐ ஹேட் மென்டர் ஃப்ரம் ARAM. செல்வா சார் வாஸ் மை மென்டர். ஸோ அவர்கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்து நான் இவாலுவேஷன் வாங்கிப்பேன். So he gave a lot of insights, like இப்படி எழுதுறதை விட you can add that perspective, you can ethicsல கூட you can use science and technology. ஸோ அதோடைய ஏஐயோட எத்திக்கல் சைடு, சில ஒரு நியூ டெக்னாலஜி வருது அப்படின்னா அதை வந்துட்டு அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்காம அதோடைய பிட்ஃபால்ஸ் என்ன, டவுன் சைட்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி எடுக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து he gave a lot of fresh inputs and new perspectives. ஸோ அப்படி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணதான். இதே மாதிரி உங்களுக்கு நார்மல் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கும். ஸோ பெருசா வந்துட்டு நான் அந்த ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பல்கி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல ஃபோக்கஸ் பண்ணல. இந்த ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் பாருங்க, இன்டர்னல் செக்யூரிட்டி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இதுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் போட்டேன். பிகாஸ் தட் இஸ் வேர் யூ கேன் ஸ்டாண்ட் அவுட். அகெயின் ஒரு ஹால்ல எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் எழுதுறாங்க அப்படின்னா 10 பேருக்குமே அரௌண்ட் 100 தான் வரும் ஜிஎஸ் பேப்பர்ஸ்ல. அன்லெஸ் யூ do it excellently well or unless you do very badly.
எல்லாருக்குமே ஆவரேஜா 100 அரௌண்ட்ல தான் எல்லா ஜிஎஸ் பேப்பர்ஸ்லயுமே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னா இந்த குட்டி குட்டி ஏரியாஸ்ல யூ கேன் ஃபோக்கஸ். இன்டர்னல் செக்யூரிட்டியில இந்த டயக்ராம் இன்க்ளூட் பண்றது, ஐடிஎஸ்ஏன்னு ஒரு வெப்சைட் இருக்கும், டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சம்திங். ஸோ அந்த வெப்சைட்ல இருந்து ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்க்கு ORF வெப்சைட் இருக்கும். ஸோ அங்க கொடுக்குற பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்காலர்லியாகவும் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தோஸ் இன்புட்ஸ். ஸோ இப்படி ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் தட் சப்ஜெக்ட்ஸ். அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் அதுவும் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மெயின்ஸ் நான் எழுத போறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஐ ஸ்டார்டட் வித் பல்கி சப்ஜெக்ட்ஸ். இப்போ ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்ல படிச்சிருக்கேன். ஸோ அதே தான் ரீப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா இவ்வளோ எஃபர்ட் நான் போடல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்போ. செகண்ட் மெயின்ஸ் அப்போ என்ன பண்ணேன்னா ஐ ஸ்டார்டட் டேக்கிங் நோட்ஸ் ப்ராப்பர்லி. இப்போ சொன்ன மாதிரி குருக்ஷேத்ரால இருந்து எக்கனாமிக்ஸ் சிலபஸ் சப் டாபிக்ஸ் இருக்கும். MSP, E-aid to the farmers, technology missions, இப்படி ஏகப்பட்ட சப் டாபிக்ஸ் நிறைய இருக்கும். அது ஒவ்வொரு சப் டாபிக்கும் ஒரு A4 ஷீட் அளவு இல்லை 2 பேஜ் அளவு ஐ ஸ்டார்டட் டேக்கிங் நோட்ஸ் ஃப்ரம் குருக்ஷேத்ரா மெயின்லி. அதுக்கப்புறம் if I felt there is a gap in my notes, I will go for ChatGPT or normal Google to take my notes. புரியல? ஓகே, நீங்க இப்போ PCM ஸ்டூடெண்டா? ஓகே. ஸோ மை கிளாஸ் வாஸ் லைக் 2 to 6 தான் என்னுடைய கிளாஸ் டைமிங்ஸ். ஸோ மார்னிங் எழுந்த உடனே ஐ மெமரைஸ் a lot of தமிழ் சாங்ஸ். சினிமா இல்லை தமிழ் ஆப்ஷனல்ல வந்துட்டு there is so much to memorize. கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், திருக்குறள், so much to memorize. ஸோ என்னுடைய மார்னிங் வந்து 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மார்னிங் எழுந்த உடனே I will start memorizing all the songs, and then after 1 hour I do this answer writing. Any 2 or 4 questions நான் எழுதிடுவேன். Every day I write. எனக்கு எழுதணும்னு தோணல, that's secondary. That 1 hour you sit, write something. சில டேஸ் வந்துட்டு it will be very bad that I don't want to write. I don't want to even study. அந்த டைம்ல I do mind mapping. இப்படி ஒரு கொஸ்டின் வந்தா மைண்ட்லயே மேப் பண்ணிக்கிறது. இப்படி ஒரு கொஸ்டின் வந்தா நான் இப்படிதான் ஆன்சர் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி மென்டலி திங்க் அண்ட் கீப் இட். அவ்வளவுதான். ஸோ அன்னைக்கு டேக்கான அந்த அஜெண்டா வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் ஆப்ஷனல் ஸ்டடிஸ், ப்ராப்பர் ஸ்டடிஸ், நோட்ஸ் எடுத்து வைக்கணும். ஸோ ஆப்ஷனல் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கேம் ஆல் டுகெதர். ஏன்னா நீங்க மிச்ச சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட நோட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் நோட்ஸ் வச்சு யூ கேன் கிளியர் இட். பட் வித் ஆப்ஷனல்ஸ் யூ நீட் டு ஹாவ் யோர் ஓன் நோட்ஸ். That's how you show your innovation, your what is your innate interest in that subject. அது வந்துட்டு நீங்க ஆப்ஷனல் ஓன நோட்ஸ் எடுக்கும் போது தான் you will know. And ஆப்ஷனல் இப்போ மிச்ச சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ஹரிசான்டலா போவீங்க. ஆப்ஷனல்ஸை பொறுத்த வரைக்கும் you have to go deeper vertically. You have to know multiple perspectives. PSIRலலாம் I had seen லைக் ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா அது எத்தனை பேர் எத்தனை விதமா பேசியிருப்பாங்க. அதே ஒரு கம்யூனிசம் அப்படின்னா மார்க்ஸ் எப்படி சொல்லியிருப்பாங்க, மிச்சவங்க அதை பத்தி எப்படி பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி சோ மெனி பர்ஸ்பெக்டிவ்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும் ஒரே ஆன்சர்ல. அதை பார்த்து ஐ தென் சேஞ்ச்ட் மை ஸ்ட்ரக்சர் வித் தமிழ் ஆப்ஷனல்ஸ் ஆல்சோ. இப்போ திருக்குறள் தான் பெஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா ஏன் அப்படி சொல்றாங்கன்னு நிறைய ஸ்காலர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஐ ஸ்டார்டட் இன்க்ளூடிங். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஐ அட்டெண்ட் கிளாஸஸ். ஆஃப்டர் லஞ்ச் ஐ அட்டெண்ட் கிளாஸஸ். கேட்டவங்க எங்க இருக்கீங்க மறந்துட்டேன். ஸோ ஆஃப்டர் optional studies I take up after lunch I will attend all these classes. So classesல வந்துட்டு நீங்க நோட்ஸ் எடுப்பீங்க சைமல்டேனியஸா. அது கிடைக்கிற கேப்ல வந்துட்டு அந்த நோட்ஸை வாசிக்க ட்ரை பண்ணுவீங்க. இப்போ 6 o'clock கிளாஸ் முடியுதுன்னா 6 to 6:30 I'll take a break. 6:30ல இருந்து ஒரு 8 வரைக்கும் I will keep revising the notes, keep perfecting my notes. ஸோ ஏன்னா இப்போ வந்துட்டு நீங்க தமிழ் ஆப்ஷனலுக்கே அப்படிதான் பண்ணுவோம். இப்போ கிளாஸ் 8 o'clockல இருந்து 10 o'clock வரைக்கும் தமிழ் ஆப்ஷனல் கிளாஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான், the day ends. ஸோ என்னன்னா இப்போ ஆப்ஷனல்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே யூ டேக் நோட்ஸ். அது ரொம்ப ரஃபாக இருக்கும். அண்ட் தென் யூ கோ பேக் ஆஃப்டர் த கிளாஸ் லைக் 10க்கு அப்புறமா ஆஃப்டர் டின்னர் வாட் யூ வில் டூ இஸ் அகெயின் மேக் அ ஃபேர் டிராஃப்ட். ஸோ இந்த டைம் வந்து கிளாஸ் நோட்ஸ் மட்டும் இல்லாமல் யூ ஹாவ் டு டேக் வெப்சைட், தமிழ் வர்ச்சுவல் அகாடமி வெப்சைட் நோட்ஸ். இதெல்லாம் மிச்சவங்களுக்கு புரியாதுல்ல, ஸோ வேற செஷன்ல வைக்கலாம். ஸோ யூல் ஹாவ் ஸ்டாண்டர்ட் புக், யூ வில் ஹாவ் வெப்சைட் நோட்ஸ். எந்த ஆப்ஷனுக்குமே இந்த ஃபார்மேட் பொருந்தும். உங்க கிளாஸ் நோட்ஸ், உங்க ஸ்டாண்டர்ட் புக்ஸ், உங்களுடைய வேல்யூ அடிஷன் மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்ஸ், வெப்சைட்ல கிடைக்கிற நாலேஜ், இதெல்லாமே வந்துட்டு கொலேட் பண்ணி ஒரே பிளேஸ்ல நீங்க போட்டு வைக்கிறீங்க. ஸோ அப்படி போட்டு வச்சாலே 50% ஆஃப் யுவர் ஒர்க் இஸ் டன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா இஃப் யூ டேக் தட் நோட்ஸ் அண்ட் ரீட் ஆல்சோ யூ வில் பி ஏபிள் டு கிளியர் நார்மலி ஃபார் அன் ஆவரேஜ் பர்சன். CSAT
CSATல வந்துட்டு 3 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்துட்டு லாஜிக்கல் ரீசனிங், இன்னொன்று குவான்ஸ், இன்னொன்று ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். நான் வந்துட்டு ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் பக்கம் ஐ எம் லீனிங் அ லாட். ஸோ ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் ஒரு 27 கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா 25 ஐ வில் டெஃபினெட்லி அட்டெண்ட். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா லாஜிக்கல் ரீசனிங் ஐ வில் கோ. குவான்ஸ் வந்துட்டு 2 or 3 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணா பெரிய விஷயம். பிகாஸ் ஐ நோ மை ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ். நான் வந்து டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னா கொஸ்டின் அது கேட்டாங்கனாலே ஐ வில் நாட் கோ, ஐ வில் நாட் டச் இட். இப்போ நம்பர் 25th கொஸ்டின் வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க் பத்தி இருக்குன்னா ஐ டோன்ட் ஈவன் லுக் அட் வாட் த கொஸ்டின் இஸ். ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்கிப், கோ டு 26th கொஸ்டின். இதனால யூ நோ யுவர் செல்ஃப் பெட்டர், டைம் சேவ் ஆகும், நீங்க படிக்க வேண்டாம், டைம் சேவ் ஆகும். பிளஸ் அதர் கொஸ்டின்ஸ்ல உங்களோட ஃபோக்கஸ் வந்துட்டு அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும், நெகட்டிவ் ரேட் வந்துட்டு கம்மியாகும். ஸோ யூ ஹாவ் டு நோ. ஸோ என்ன நீங்க வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. லைக் நீங்க வந்துட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இல்ல மேக்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா கோ மோர் வித் குவான்ஸ். ஏன்னா அதோட சக்சஸ் ரேட் ஆக்சுவலி 100% இருக்கும். அதுல மார்ஜின் ஆஃப் எரர் ரொம்ப கம்மியா இருக்கும் குவான்ஸ்ல. பட் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அப்படி கிடையாது. எனிதிங் கேன் கோ ராங் அட் எனி டைம். You will have one interpretation, the examiner will have another interpretation. You never know. So if you are a quants based person, go for it. Prepare பண்ணுங்க ஒவ்வொரு டாபிக்கா. mensuration ஒரு நாள், time and work இன்னொரு நாள். இந்த மாதிரி you pick up topics, prepare it every day. Like ஒரு half an hour to 45 minutes every day. நான் இங்க கிளாஸ் பண்ணுங்க, முத்து சாரோட கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண. நான் அதோட நோட்ஸ் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ செகண்ட் அட்டம்ப்ட்லயுமே வந்துட்டு அதை ரிவைஸ் பண்ணதான். There are actually viable alternative options also. There are some tab courses. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. Your wish. நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ அது படி போகலாம். அண்ட் CSAT பொறுத்த வரைக்கும் ஒரு 10 years பின்னாடி போய் PYQs பண்ணுங்க. You will know what is the trend and how things are happening in CSAT paper. படிச்சங்க. அது வந்துட்டு கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுவோம், கிளாஸ் நோட்ஸ் இருக்கும். கிளாஸ் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா தமிழ் வியூ வெப்சைட் இருக்கும். ஸோ அங்க வந்துட்டு நோட்ஸ் பக்காவா இருக்கும், சிலபஸ் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பக்காவா இருக்கும். ஸோ அந்த நோட்ஸும் கொலேட் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து நோட்ஸ் எடுக்கணும். மெமரைஸ் பண்ண வேண்டிய சாங்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு நோட் பண்ணிட்டு அதை தனியா ஒரு புக்ல எழுதி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில படிக்கணும். இந்த மாதிரி யூ கீப் ரிவைசிங் இன் ரொட்டேஷன். திருக்குறள் 1 month படிக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு 1 month கழிச்சு திருக்குறள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி யூ கீப் யுவர் ஓன் டைம் டேபிள் அண்ட் ஸ்டார்ட் ரீடிங். அதுக்கப்புறமா கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் நடக்கும். ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா யூ கேன் புட் ஆல் யுவர் ஃபோக்கஸ் ஆன் ஆப்ஷனல்ஸ். ரைட்டிங் ப்ராக்டிஸ்ல இருந்து எல்லாமே சொல்றேன். ஸோ யூ வில் ஹாவ் சஃபிஷியன்ட் டைம் டு டூ இட் ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ். ஆனா ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே ஐ வுட் அட்வைஸ் யூ கீப் யுவர் நோட்ஸ் பர்ஃபெக்ட் ரெடி. லைக் அதுவே ஒரு புக் மாதிரி இருக்கும். யூ கோ ஸ்டடி தட் புக், கிளியர், ரைட் அண்ட் கிளியர் த எக்ஸாம். Note making is very important for optionals. What about medical test criteria for eye? Can we wear specs? நான் specs போட்டு தானே இருக்கேன். There is some criteria. Your medical test will happen after interview. அதுல பெரிய இஷ்யூ எல்லாம் வராது. If you have supporting documents with you, உங்களுடைய ஐ பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் உங்க கையில வச்சுக்கணும். அதை அவங்க கிட்ட காமிச்சிங்கன்னா they will allow you. அதை பத்தி எனக்கு அவ்வளவு டீட்டெயிலா தெரியும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது is there something interesting? Pink t-shirt. Is there something interesting you want to share it with me? உங்களதான் pink. ஓகே, மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டெய்லி காலையில வந்துட்டு 2 ஆன்சர்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க இல்லையா? ஸோ அதுல வந்துட்டு கிரைட்டீரியா நீங்களே செட் பண்ணிக்கலாம். லைக் ஒரு 10 daysக்கு வந்துட்டு ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு 10 mark எழுதுறேன் அப்படின்னா 6 minutesக்குள்ள எழுத முடியுதா? ஐ ரைட் வாட் எவர் கிராப் இட் இஸ். அதை கண்டென்ட் பத்தி எல்லாம் கவலைப்படாம இஃப் ஐம் ஏபிள் டு ஃபினிஷ் தட் ஆன்சர் இன் 6 minutes. ஒரு 15 mark அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 minutes. இந்த மாதிரி டைமர் வச்சு ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். அது வந்து ஃபர்ஸ்ட் 10 daysக்கு இருக்கும். நெக்ஸ்ட் 10 daysக்கு வந்து யூ ஒர்க் ஆன் ஸ்ட்ரக்சர். இன்ட்ரோ, பாடி, கன்க்ளூஷன், இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்ட்டு ஐ ஜஸ்ட் என்ஷூர். அதுதான் கிரைட்டீரியானா இருந்துச்சு. தேர்ட் செட் ஆஃப் 10 daysல வந்துட்டு யோர் கண்டென்ட் கரெக்டாக கொடுக்குறீங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் தரீங்களா? அதுக்கு ஜஸ்டிஃபை பண்றீங்களா? தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு கேஸ் ஸ்டடிஸ் எழுதுறீங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறீங்களா? எக்கனாமிக்ஸ்ல, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வரைய முடியுதா? இது எல்லாமே அந்த டைம்குள்ள பண்ண முடியுதா? எப்படி யூ கீப் யுவர் ஓன் கிரைட்டீரியான் அண்ட் ஒர்க் அக்கார்டிங் டு இட். ரெவிஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஒரு மெட்டீரியல் எடுக்கிறீங்க, ஒரு PDF எடுக்கிறீங்க அப்படின்னா அதை இன்னும் ஒரு 3 times என்னால படிக்க முடியுமா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு யூ திங்க். படிக்க முடியும், டைம் இருக்கு அந்த அளவுக்கு அப்படின்னா யூ பிக் தட் PDF. இஃப் நாட் லீவ் தட் PDF. இப்படியே வந்துட்டு நீங்க
பிடிஎஃப் சேர்த்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா யூ வில் நெவர் ரிவைஸ். யூ கீப் ஆன் ஆடிங் நியூ திங்ஸ். அண்ட் எக்ஸாம் போய் உட்காரும் போது ரீசெண்டாக என்ன படிச்சீங்களோ அது ரீசெண்ட் மெமரியில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் வெளியே வரும். ஸோ யூ வில் நாட் பி ஏபிள் டு ரிட்ரைவ் வாட் யூ ஸ்டடிட் சம் 3 or 4 months ago. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா டேக் ஒன் மெட்டீரியல், ஃபாலோ இட் ஜுடிஷியஸ்லி, ரெலிஜியஸ்லி, ரொட்டேஷன் மெத்தட்ல ரிவைஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு மந்தோடைய ஃபர்ஸ்ட் வீக்ல நான் பாலிட்டி எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்தோட 3rd வீக்ல நான் மறுபடியும் அதை படிப்பேன். அடுத்த மந்தோட 4th வீக்ல மறுபடியும் அதை படிப்பேன். இப்படி ரொட்டேஷன் வைஸ் உங்க டைம் டேபிள் இருக்கணும் ரிவிஷனை பொறுத்த வரைக்கும். அண்ட் மார்க் மை வேர்ட்ஸ், ஏதாவது ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா 3 times you have to read it again before you sit for your prelims. அப்படின்னா மட்டும் அதை படிங்க. ஸோ என்சிஆர்டிஸ் நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கலாக இஃப் யூ ஹோல்ட் யுவர் காப்பீஸ் ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் படிக்கும்போது அந்த ஹைலைட்டட் போர்ஷன்ஸ் மட்டும் படித்தா போதும். அந்த செகண்ட் டைம் படிக்கும் போதே யூ வில் நோ தட் சம் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் ரிக்வயர்ட். அது கிளாஸ்லேயே கவர் ஆயிருக்கும், இல்லை நல்லா மெமரியில் பதிவாயிருக்கும், அது மறுபடியும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லாத மாதிரி இருக்கும். தட் போர்ஷன்ஸ் யூ ஸ்ட்ரைக் தெம் ஆன். செகண்ட் டைம் படிக்கும்போது வேற ஒரு பென்ல ஆர் பென்சில்ல யூ ஸ்டார்ட் மார்க்கிங். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 3rd ரிவிஷன் அப்போ யூ ஜஸ்ட் ரீட் வாட் இஸ் மார்க்ட் the last time. So the 3 times you keep revising if you have physical copies. If you will read only online, and the NCERT website irukku illaya, so na online da vaasipa epovume. So chapter wise you will go and read. ungalke theriyum endha portion vandittu important, endha portion not important appdin paatha odane theriyum. So and the portions mattum you keep revising 3 times before you sit for your prelims in NCERTs. I read 6 to 10. ஜியாகிரஃபி வந்து 11 and 12 படிக்கணும். ஹிஸ்ட்ரி ஆல்சோ 11 and 12 படிக்கணும். ஹிஸ்ட்ரியில் 11th ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்கும், அதுவும் படிக்கணும். only for science, basic science, I did not opt for NCERT, but I opted for தமிழ்நாடு சமச்சீர். ஸோ NCERTல நிறைய நான்சென்ஸ் இருக்கும். நடுவில் இந்த ஃபிக்ஷன்லாம் போட்டு காமிக்லாம் போட்டு சயின்ஸ் ஆல்ரெடி நமக்கு வராது. இப்போ இந்த பொம்மைங்களெல்லாம் வேற பார்த்து நான் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகணுமா அப்படின்றதுக்காக ஐ வென்ட் டு சமச்சீர். அங்கே வந்துட்டு ரொம்ப நீட்டான ஒரு ஃப்ளோ இருக்கும். இதுதான் அட்டாமிக் மாடல்ல வந்துட்டு இவ்வளோ டைப்ஸ் இருக்கு, இவ்வளோ தியரிஸ் இருக்கு, இதுதான் அப்படின்ட்டு they will give you very straightforward presentation of content. So தமிழ்நாடு சமச்சீர் I preferred for basic science. The rest of the subjects NCERT is fine. Do you make notes for every single topic? That is not possible. Correct? Current affairs kella neenga marubadiyum notes vandu reproduce pandrathu it's waste of time. You already have your magazines, you have mainframe, you have prediction, and when you go for mains na adukku munadi you will have so many like do not miss series varum, prelims ku munadi rush through series varum. There's so much thing for so many materials available in the market for current affairs. So it's not required that you make extensive notes for current affairs, but I would suggest you make unique notes for your mains. இப்போ GSல வந்துட்டு எக்கனாமிக்ஸ் இருக்கு அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல எங்கேயாவது ஒரு இடத்துல you might have read that பெட்ரோல் பிரைசஸ் வந்துட்டு இவ்வளோ ஏறுறதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க. அந்த ரீசன் எந்த மெட்டீரியல்லையுமே கவர் ஆயிருக்காங்க. இஃப் யூ ஃபைண்ட் தட் வெரி இன்ட்ரெஸ்டிங் யூ ஜஸ்ட் மேக் நோட் ஆஃப் தட் பாயிண்ட், தட் சிங்கிள் பாயிண்ட், தட் பர்டிகுலர் பாயிண்ட். அண்ட் ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்கணும் நீங்க அப்படின்னா சோஷியல் எம்பவர்மெண்ட் வந்து MG நாரிஜி அப்படின்ற அந்த ஸ்கீம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டே படிச்சு பெரிய ஆளா இருப்பாங்க ஒரு 2 பேர். அந்த வந்து கவர் ஸ்டோரியா வந்திருக்கும் நியூஸ் பேப்பர்ல. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் யூ கேன் லிஃப்ட் தெம். நீங்க அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா MG நாரிஜி ஸ்கீம் வரும்போது தனியா பாக்ஸ் போட்டு எழுதலாம், சோஷியல் எம்பவர்மெண்ட் பத்தி வரும்போது எழுதலாம், சொசைட்டில வரும்போது எழுதலாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பத்தி நிறைய டிபேட் வருது இல்லையா, ஸோ அது வரும்போது நீங்க அதை பத்தி எழுதலாம். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்துட்டு நீங்க அந்த ஒரே எக்ஸாம்பிள பயன்படுத்தலாம். அப்படி உங்களோட மெயின்ஸ் நோட்ஸ் வச்சுக்கோங்க. எவ்ரி சிங்கிள் டாபிக் வந்துட்டு நீங்க பர்ஃபெக்டா நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு தான் நான் படிப்பேன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் ஹியூமன்லி இம்பாசிபிள். ஓகே, டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுனால அதை பத்தி ஒரு சின்ன ஓரியன்டேஷன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ நீங்க வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ண போறீங்க, இந்த அகாடமி எந்த அகாடமி எங்க வேணா நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஷெட்யூல ரிலிஜியஸா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நடக்க போகுது, பட் ஆனா இன்னைக்கு நான் ஜியோகிரஃபி தான் படிப்பேன் அப்படின்ட்டு உட்கார்ந்தீங்கன்னா இட்ஸ் டூப்ளிகேஷன் ஆஃப் எஃபர்ட்ஸ், வேஸ்ட் ஆஃப் டைம், இன்கன்சிஸ்டன்சி, மென்டல் பிரேக் டவுன் அண்ட் எவ்ரி அதர் இஷ்யூ விச் கேனாட் பி நேம்ட். ஸோ ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்றீங்கன்னா அந்த போர்ஷனை யூ ஃபாலோ இட் religiously, so that will make you work very easier. So அந்த portion complete ஆயிடும். again revision ஒரு component வரும் டெஸ்ட் சீரிஸ்ல. so second time நீங்க படிப்பீங்க, full mark வரும், உங்களுக்கு 5 weeks time கிடைக்கும் full markல. so அந்த 5 weeks you can again take your own take up subjects on your own discretion. so அதை எடுத்து நீங்க படிக்கலாம். so follow your test series schedule religiously. and full mark பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அட்வைசபிள் தட் யூ டேக் அதர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆல்சோ. ஃப்ரீயா நெட்ல வந்துட்டு தேர் ஆர் சோ மச் அவைலபிள். நீங்க அட்லீஸ்ட் 15 ஃபுல் மார்க் பேப்பர்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு யூ கோ சிட் இன் யோர் ப்ரிலிம்ஸ், இன்க்ளூடிங்
5 from here. ஓகே, ஸோ உங்கள் டெஸ்ட் சீரிஸ் இப்படி தான் இருக்கணும். டெஸ்ட் சீரிஸ் ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் அனலைசிங் யுவர் டெஸ்ட். ஓகேவா? ஸோ எப்படி அனலைஸ் பண்ணுன்னா, எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன், ஏன் நெகட்டிவ் வந்துச்சு, கரெக்ட் இன்கரெக்ட் மாற்றி படிச்சுட்டேன்னா, கரெக்ட் நாட் கரெக்ட் மாற்றி படிச்சுட்டேன்னா, இல்லைனா வந்துட்டு பேசிக் கான்செப்ட்ல எரர் வருதா, நோட்ஸ் சரியாக ரிவைஸ் பண்ணலையா, இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அதை பார்க்கவே இல்லை மறந்து போயிட்டேனா, சிலி எரர்ஸ் பண்றேனா, இல்ல நாலேஜ் டெபிசிட் இருக்கா, இப்படி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும். அது எல்லாமே யூ கீப் நோட்டிங் டவுன். நான் வந்து அது டிஜிட்டல் ஃபார்மேட்ல ஐ கீப் நோட்டிங் இட் டவுன். லைக் வந்துட்டு ஒரு டெஸ்ட்ல நான் வந்துட்டு கரெக்ட் இன்கரெக்ட் தப்பா பார்த்துட்டேன், இட்ஸ் வெரி சில்லி, டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக் அப்படின்ட்டு ஐ நோட். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து கான்ஷியஸ்லி ஒரு அன்கான்ஷியஸ்லி யூ டோன்ட் மேக் தட் மிஸ்டேக் அகேன். யூ வில் ஆல்வேஸ் லுக் ஃபார் கரெக்ட் நான் கரெக்ட் அண்ட் அண்டர்லைன் இட் ப்ராப்பர்லி. இப்படிதான் உங்க ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நீங்க அனலைஸ் பண்ணணும். பிளஸ் ஒரு 2 சப்ஜெக்ட் காம்பினேஷன்ல டெஸ்ட் வருது, ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இப்படி டெஸ்ட் வருது அப்படின்னா இதுல எப்படி அனலைஸ் பண்ணலாம்னா, ஹிஸ்ட்ரியில எவ்வளவு வருது, ஜியாகிரபில எவ்வளவு வருது தனித்தனியா. ஸோ ஜியாகிரபில வீக்கா இருக்கீங்கன்னா ஏன் வீக்கா இருக்கீங்க, ஏன் படிக்கல, இல்ல புரியலன்னா வாட் கேன் பி டன் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் பர்டிகுலர் கான்செப்ட், கோ சீக் யுவர் லெக்சரர்ஸ் ஹெல்ப். ஸோ இதெல்லாமே யூ ஹாவ் டு டூ இட். எவ்ரி டெஸ்ட்டுக்கும் இதை நீங்க வந்து ரிலிஜியஸா பண்ணணும். That's the purpose of attempting tests. ஓகேவா? ஸோ மார்க் டெஸ்ட்ல வரப்போற எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு திரும்ப வரப்போறது இல்லை மெயின் எக்ஸாம்ல. பட் ஸ்டில் why do we keep studying for test series so sincerely? It's because test series அந்த மார்க் வந்துட்டு will give you a stimulating environment. ஸோ இங்க நீங்க பண்ற விஷயம் தான் அங்கேயும் போய் பண்ணுவீங்க. ஸோ இங்க பண்ற தப்பை இங்கேயே திருத்திக்கிட்டீங்கன்னா அங்க போய் அந்த தப்பை பண்ண மாட்டீங்க. டெஸ்ட் சீரீஸை இப்படி அப்ரோச் பண்ணுங்க. Okay, this is something very interesting. How can you restart after an unavoidable gap during preparation? So, எல்லாருமே வந்துட்டு நம்ம might have underwent this kind of a situation. So, ஏதாச்சும் எமர்ஜென்சிஸ் இருக்கலாம் ஃபேமிலியில், இல்லை உங்களுக்கே வந்துட்டு படிக்க வேண்டாம், let's quit this preparation and go for some other plan B அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கலாம். So many things will happen. But again, if you want to restart the preparation, start from whichever attracts you the most. Like in the entire preparation மே கண்டிப்பா monotonous தான் இருக்கும், இது எல்லாருக்குமே தெரியும். Nobody is like ரொம்ப நல்லா இருக்கு, இதுதான் ஹாப்பினஸ்க்கான பாத் அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம வரதில்லை, கரெக்டா? ஸோ இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட், எவ்ரிபடி நோஸ் தட். அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் குவைட் மோனோட்டோனஸ். சயின்ஸ் படிச்சிட்டியா, அடுத்த ஜியாகிரபி படிச்சிட்டியா, பாலிட்டி படிச்சிட்டியா, ஹிஸ்ட்ரி படி. எவ்ரி டே இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ், டயரிங், ஆர்டுவஸ் அண்ட் மென்டலி வெரி வெரி டிமாண்டிங். ஸோ அப்படி இருக்கும்போது யூ கீப் ஒன் மோட்டிவேஷன், just one motivation. Reward yourself with that motivation. கார்த்தி சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, the motivation has to come from inside. உங்களுக்கு வந்து இன்டர்னலா ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். Why have you come here? Why did you not sit for your campus? Why did you come here? Why did you not go for a 1 lakh job in private sector? Why did you come here? So அந்த ஒரு இன்டர்னல் டிரைவ் வந்து நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஸோ அது என்னன்ட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. Why have I come here அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு ஜஸ்ட் printed in your room or something. Like எப்பவுமே பாக்குற மாதிரி உங்க ஃபோன் வால்பேப்பர், நிறைய பேர் இந்த லபாஸ்னா சாங் எல்லாம் ரிங்டோனா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டஃப் அண்ட் ஆல் யூ கேன் ட்ரை. சப்கான்ஷியஸா போய் உட்காரும், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்ட்டு போய் உட்காரும். ஸோ தட் யூ கேன் ட்ரை. பட் என்னோட கேஸ்ல வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்துட்டு அந்த இன்டர்னல் மோட்டிவேஷன் பெருசா அவ்வளவா இல்லை. இட் வாஸ் ஆல்வேஸ் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். 2020 இயர் கோவிட் இயர் அப்போ there was one IFS topper, அப்பலா மிஸ்ரா. நல்லா தலையாட்டுங்க எல்லாருமே. ஸோ ஷீ டஸ் அ லாட் ஆஃப் வீடியோஸ் அட்வைஸ் பண்ணி, லைக் GS3 இப்படி பண்ணலாம், GS2க்கு இந்த மாதிரி பண்ணலாம், ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணணும், IFS ட்ரைனிங் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி ஷீ புட்ஸ் அ லாட் ஆஃப் வீடியோஸ். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணேன், அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக. ஸோ whenever I feel low, like whenever I feel like no, I'm not going to study this day, so I will take up her post. I will imagine like one day I'm also going there. One day I'll also become an IFS officer and go to the places where she has gone. I will also get myself trained in SSIFS. I will also write documents, write reports, write book reviews. In the madri, if you imagine, or 5 minutes, 10 minutes podum, or a refresh kadchirom. You go out on a walk, you play badminton with your friends, or you go for swimming. You do whatever pleases your mind, and first clear that clutter. Okay va? So adu koodave padikadinga, just take a break, clear that clutter, and then sit
afresh. So that's how you can restart. So ஒரு பெரிய break வந்துருச்சு, unexpected ஒரு break வந்துருச்சு அப்படின்னா don't worry, you just pick up that element which attracts you the most. என்னோட கேஸ்ல வந்துட்டு தமிழ் ஆப்ஷனல். வேற எதுவுமே படிக்க விருப்பம் இல்லைனா கூட தமிழ் ஆப்ஷனல் படிக்கிறதுக்கு ஜாலியா தான் இருக்கும். ஏன்னா அது எல்லாமே கதை, கவிதை, கட்டுரை இதெல்லாமே தான் இருக்கும். ஸோ ஐ கேன் ரீட் இட் லைக் நாட் as a student but as a normal person I can read it. ஸோ அப்படி இருக்கும்போது you start with whatever attracts you and then slowly go into the process and get yourself boosted by either internal or external motivation stuff. Okay, do daydreaming but full day no dreaming. Some daydreaming only. You can choose IDES, nobody is stopping you. You have to have a fair knowledge about every service. It's not like you like IPS only, I will learn IPS only. It's not like that. If you want a service, you have to know about all of the service, its pros and cons also. PYQ book. There is one PYQ book. It comes in pink color, Disha book. So it has some 25 years of your previous year questions. So ang explanation oda irukum and options koduthirupanga. So you can work on them, find out the right answer. Many times economics questions ella appade repeat agum, verbatim appade repeat agum. And then themes ella kuda nariya years la repeat aite irukum. So you can read that book. Adukapra work on options also. ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு 4 ஃபீமேல் ஸ்காலர்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஏன்ஷியன் ஸ்காலர்ஸ் கார்கி, மறந்துட்டேன், அலோபமுத்ரா, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆன்சர் வந்துட்டு ஒரு பர்சனாக தான் இருக்கும். பட் மீதி 3 பர்சன்ஸ் பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் வில் கெட் ரிப்பீட்டட் இன் ஒன் இயர் ஆர் தி அதர். ஸோ இட் வில் ஆக்சுவலி ஹெல்ப் யூ அ லாட். அந்த புக் இட்ஸ் வெரி அட்வைசபிள். PYQs ரிலிஜியஸாக பார்க்கணும் ஃபார் மெயின்ஸ் அண்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ். வெப்சைட் ஃபார் தமிழ் ஆப்ஷனல் இஸ் தமிழ் வியூ. tamilview.com நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இட்ஸ் தமிழ் வியூ, தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி. டெஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்லைன் அட்டென்ட் பண்ணுங்க, ஆன்லைன் அட்டென்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் அங்கே போனதுக்கு அப்புறமா யூ வில் ஹாவ் இஷ்யூஸ் இன் OMR ஷேடிங் ஆல்சோ. அதில் கூட இஷ்யூஸ் வரும். ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஹூ ஹஸ் டன் திஸ் மிஸ்டேக். OMR ஷேடிங்ல வந்துட்டு எரர்ஸ் வந்துடும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு C போட வேண்டிய இடத்துல D ஆயிடும். அதுக்கப்புறமா கீழே நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் இட் வில் ஃபாலோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்லைன் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஜென்ரல் சயின்ஸ் 6 to 10 தமிழ்நாடு சமச்சீர் புக்ஸ். ஓகே, டு கவர் ப்ரிடிக்ஷன். எல்லாருமே ப்ரிடிக்ஷன் பார்ப்பீங்களா இங்க? ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரிடிக்ஷன் எடுத்துட்டு ஐ ரீட் ஃபுல்லி, லைக் word by word, line by line, fully you read. It will take about 4 days. Every day you can have some 30 minutes of prediction. It will take 4 days to complete 1 month of prediction. ஸோ அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க செகண்ட் மந்த் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்ல உள்ள கண்டென்ட் கொஞ்சம் செகண்ட் மந்த்லயே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு யூ டோன்ட் ஹாவ் டு ரீட் ஃபுல்லி thoroughly, you just have to skim it. இதெல்லாம் ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன். இந்த கமிஷன், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாம் யூ கேன் சேஃப்லி அவாய்ட். ஒரு மந்த்ல படிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் யூ கேன் சேஃப்லி அவாய்ட். அண்ட் அந்த மந்த்ல வர கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க. புதுசாக ஸ்பீஷீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்லை புதுசாக ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்துட்டு யூ கேன் கவர் இட். நான் என்ன பண்ணுவேன்னா எவ்ரிடே கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ் நடக்கும். பார்த்துருக்கீங்களா? ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், எய்ம்ஸ், சிவில்ஸ் குரூப்ல வரும். 2 PDF வரும் எவ்ரிடே. அதோட கம்பைலேஷன் தான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் அண்ட் மெயின் ஃப்ரேமா இருக்கும். ஸோ எவ்ரிடே ஐ ரீட் த்ரூ இட், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அந்த PDF. ஸோ மந்த் எண்ட்ல ப்ரிடிக்ஷன் வரும்போது இட் பி வெரி ஈஸி ஃபார் மீ. ஏன்னா எதுவுமே ஸ்ட்ரேஞ்ச் கிடையாது, ஆல்ரெடி டெய்லி படிச்சது தான். இதை இங்கே மறுபடியும் படிக்க போறேன், ப்ரிடிக்ஷன்ல மறுபடியும் படிக்க போறேன். ஸோ யூ கேன் ஆல்சோ ஃபாலோ தட் மெத்தட். இது டைம் வேஸ்ட்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி வாஸ்ட். It has oceanic syllabus. So அப்படி இருக்கும்போது the number of times you repeat the same content, the stronger you get in that field. So luckily உங்களுக்கு அதே question வந்துச்சுன்னா you have no doubts at all, no second thoughts about that question at all. You don't have to think much. So correct answer tick பண்ணிட்டு வந்துடலாம். So this is how I do. And then
செகண்ட் டைம் தேர்ட் டைம்ல ரிவைஸ் பண்ணும்போது ப்ரிடிக்ஷன்லேயே மார்க் பண்ணி வச்சிருப்போம். ஆன்லைன்லேயே தெர் இஸ் மார்க்கர், ஸோ மார்க் பண்ணி வச்சிருப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் படிச்சா போதும். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமா, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமா, இந்த ஃபண்டிங் எப்படி இருக்க போகுது, எந்தெந்த பெனிஃபிஷரி குரூப், இதை மட்டும் மார்க் பண்ணிட்டு யூ கீப் ரிவைசிங் இன் த சப்சிக்வெண்ட் மந்த்ஸ். நியூஸ் பேப்பர் நோட் மேக்கிங் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ எது யூனிக்கா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதை மட்டும் யூ எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் கீப் இட் இன் யோர் ஃபைல், டிஜிட்டல் ஆர் ஹேண்ட் ரிட்டன், தட்ஸ் யோர் சாய்ஸ். ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஃபார் எக்கனமி இல்லைங்க, குருக்ஷேத்ரால இருந்து ஐ பிக்ட் அப் நோட்ஸ். இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு தெர் இஸ் ஒன் புக் given by ARAM and I also followed ஸ்மிருதி மிஸ்ரா. என்னோட பேட்ச்மேட் அவங்க ஸ்மிருதி மிஸ்ரா ரேங்க் 3 எடுத்திருப்பாங்க பிஎஸ் வாங்கின டைம்ல. ஸோ அவங்களோட நோட்ஸ் இட்ஸ் அவைலபிள் ஆன்லைன். யூ கேன் டைப் ஸ்மிருதி மிஸ்ரா ஏர் ஃபார் இன்டர்னல் செக்யூரிட்டி நோட்ஸ். அந்த நோட்ஸ் ரொம்ப காம்ப்ரஹென்சிவா நல்லா இருக்கும். யூ கேன் ஃபாலோ தட் நோட்ஸ். என்வாயன்மெண்ட்டுக்கு ஐ ஃபாலோட் கீதா மேம்ஸ் நோட்ஸ். அவ்வளோதான். அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ், ஃப்ளூயிட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஹஸ் டு டாமினேட். என்வாயன்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் வில் டாமினேட். Okay. First mains appo my GS3 was 86 marks. So first எல்லாம் வந்துட்டு denial modeல இருப்போம். நான் நல்லா தான் எழுதினேன், மார்க் பண்றவங்க தான் சரியில்லை, மார்க்ஸ் அவங்க தான் தரல அப்படின்னு ஒரு 2 to 3 months you will be in denial mode. So அதுக்கப்புறமா you will realize, okay, something is wrong with my answer. That's why the marks have not come. When my friends have got 100 plus, why am I stagnating in 86? So அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட செகண்ட் மெயின்ஸ் அப்போ வந்துட்டு I started including a lot of economic survey and budget points. So அதுல நிறைய கிராஃப்ஸ் எல்லாம் இருக்குங்க, ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்கும், கிராஃப்ஸ் இருக்கும், பை சார்ட்ஸ் இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், ரிப்போர்ட்ஸ் இருக்கும். இந்த சென்டர் ஃபார் மானிட்டரிங் எக்கனாமி, குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ், இந்த மாதிரி FAO, WFP, ஏகப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ஐ ஸ்டார்டட் கலெக்டிங். இதெல்லாம் பார்த்து வந்துட்டு யூ ஹாவ் டு ரீட் சோ மச் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் தான் படிப்போம், ஆனால் அந்த ஒரு விஷயத்த 20 இடத்துல நம்ம எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இட் கோஸ். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ஐ இம்ப்ரூவ் அ லாட் இன் மை கண்டென்ட். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லையா, ஸோ ப்ரெசன்டேஷன் வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக வரும். இன்ட்ரடக்ஷன், பாடி கன்க்ளூஷன், பக்கத்தில் ஒரு படம் வரையணும், ஏதாவது டேபிள் போடணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா வருமா. ஸோ அப்போ வந்துட்டு வாவ் சூப்பர், இதுதான் எக்ஸலண்டான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நமக்கே செல்ஃபாக ஒரு தாட் இருக்கும். ஸோ செகண்ட் மெயின்ஸில் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, செகண்ட் மெயின்ஸ்ல என்னாச்சு அப்படின்னா, இல்ல கண்டென்ட் இஸ் த கிங். ஸோ எவ்வளோ சூப்பரா அப்சரா பென்சில் வச்சு எக்ஸ்ட்ரா 5 marks ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு எழுதினா கூட நோபடி இஸ் கோயிங் டு கிவ் யூ எக்ஸ்ட்ரா மார்க்ஸ். யூ ஹாவ் டு ப்ரெசென்ட் த கண்டென்ட் ப்ராப்பர்லி. ஸோ அப்படி கண்டென்ட் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் போது யூ ஜஸ்ட் கான்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் கொலிஜியேட் சிஸ்டம் அப்படின்னா நீங்க வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிட்டு யூ கேனாட் கோ. யூ ஹாவ் டு ஜஸ்டிஃபை தட் ஸ்டேட்மெண்ட். நீங்க ஜட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆட் பண்ணணும். ஸ்காலர்ஸ் வந்து கொலிஜியம் சிஸ்டம் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, மிச்ச நாடுகள்லாம் வந்துட்டு என்ன நடக்குது, பாகிஸ்தான்ல கூட தேர் இஸ் சம் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் கைண்ட் ஆஃப் அ மாடல். ஸோ அது வந்துட்டு யூ ஹாவ் டு ப்ரெசென்ட் இட் இன் அ கேஸ் ஸ்டடி. பாகிஸ்தான்ல வந்துட்டு NGSC மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்ட்டு யூ ஹாவ் டு மென்ஷன். இந்த மாதிரி கண்டென்ட்ல யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் அ லாட். தட்ஸ் ஹவ் யூ இம்ப்ரூவ் மார்க்ஸ். See, beginners and to clear in first attempt கேட்டிருக்காங்க. First வந்து you have to know what is the right thing to do. சரிங்களா? இப்போ வந்துட்டு பாலிட்டி படிக்கிறீங்க, ஏகப்பட்ட சோர்சஸ் இருக்கு. கிளாஸ் நோட்ஸ் இருக்கு, லக்ஷ்மிகாந்த் இருக்கு, DK பாசு இருக்கு, PM பக்ஷி இருக்கு, வேற அகாடமியோட நோட்ஸ் இருக்கு, டாப்பர்ஸோட நோட்ஸ் இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்க? What are you going to choose? Stick to that. For example, லக்ஷ்மிகாந்த் படிக்கிறீங்க, you stick to that. கவர் டு கவர் படிங்க, 3 times படிங்க ப்ரிலிம்ஸ் போறதுக்கு முன்னாடி, கவர் டு கவர் சின்சியரா. So that you have to know what is the right thing to do and do it rightly. சரிங்களா? இப்போ வந்துட்டு எக்கனாமிக்ஸ் நான் சொன்னேன், என்னோட மெயின்ஸ் வந்து 86 தான் வந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ ஐ நோ வாட் இஸ் த ரைட் திங் டு டூ. யூ பிக் சோ மெனி இன்சைட்ஸ் ஃப்ரம் எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட், இன்க்ளூட் இட் இன் யுவர் ஆன்சர் அண்ட் டூ இட் ரைட்லி. கிவ் மார்க்ஸ், ரைட் மோர் ஆன்சர்ஸ், ரிவைஸ், கீப் ரிவைசிங் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இண்டெக்ஸ் எல்லாம் இருக்கும். வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ஸ்டாண்டிங் என்ன, கரப்ஷன் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ஸ்டாண்டிங் என்ன, சென்சஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். அது வந்துட்டு பாப்புலேஷன் என்ன, அதர் என்ரோல்மெண்ட் என்ன, டிஜிட்டல் பேமெண்ட் எந்த லெவல்ல இருக்கு, டிஜிட்டல் லிட்ரஸி எந்த லெவல்ல இருக்கு, இந்த மாதிரி யூ டேக் அப்
some important statistics according to your syllabus and adula work பண்ணுங்க. Do the right thing and do it rightly. This is what will make you clear it. நிறைய பேருக்கு ஏன் நிறைய attempts வருதுன்னா at some point of time they do a mistake. ஏதோ ஒரு இடத்துல they do the wrong thing or they do it in a wrong way. So அது வந்துட்டு keep evaluating yourself. ஒரு prelims test நடக்குதா அதில் என்ன தப்பா போகுதுன்னு you keep evaluating. Mains answer writing 5 marks எனக்கு வருது, எனக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கு 6 marks வருதுன்னா ஏன் வருது? Why? You evaluate yourself. What makes that 1 mark difference? Work on it. அதுதான் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 24/7 you keep thinking. You can do so many things. பேட்மிண்டன் விளையாட போங்க, அம்மாவோட உட்காந்து சீரியல் பாருங்க, இந்த மாதிரி நிறைய பண்ணுங்க. பட் 24/7 உங்க மைண்ட்ல வந்துட்டு at the back of your mind you should be like, what am I going to read next? So what did I read that day? Did I read enough? Did I read sufficiently for that topic? Are my notes sufficient enough to handle the mains question? Am I updated with that current affair for that day? You keep thinking about it 24/7 because the பயமுறுத்துறதுக்காகலாம் இல்ல, but the exam has become much more competitive than we can ever imagine. So each one of you in this hall is very, very capable, potentially capable enough to crack any service that you want. So you have to work on it. Just realize your potential and work on it. அவ்வளவுதான். தமிழ் ஆப்ஷனல் will பேசலாங்க, நம்ம அது ஒரு செப்பரேட் செஷன்ல பேசலாம். Okay, online websites for mains வந்து please note it down. betterindia.com னு ஒரு வெப்சைட் இருக்கும். You can find thousands of examples and there is no fear also. Like இவங்க ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவாங்க, நீங்க வேற எக்ஸாம்பிள் எழுதுவீங்க. So there is no fear also. You can have so many examples from betterindia.com and Yojana Kurukshetra you can follow. YouTube there is one channel called First Post. adla one vantage point with Palki Sharma nu oru video varum, daily varum, 50-minute video. adu international relations ku helpful ah irukum. If you want to have a deeper understanding of things happening around us in the world, so you can have that video. That's it. First Post channel, the show பேர் வந்து vantage point with Palki Sharma. Test I'm not able to remember a lot of websites. Yes, test series should be attended offline only. You will get monthly prediction in AIMS Civils channel. You can write your mains exam fully in Tamil language. There is no prohibition. I used Pilot V7 pen. Okay, prelims rounds பத்தி கேக்குறாங்க. This is very important, you should know. So ஒரு question paper எடுக்கிறீங்க, 100 questions இருக்கு அப்படின்னா you go 3 to 4 rounds. Okay, so first round வந்துட்டு கன்ஃபார்மா தெரியும் இதுதான் கரெக்ட் ஆன்சர், C தான் கரெக்ட் ஆன்சர், D தான் கரெக்ட் ஆன்சர். இப்படியே you can navigate through the entire question paper. If you get like 20 to 30 questions right in your first round, உங்களுக்கே தோணுது 20 to 30 questions பக்காவா தெரியும் இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா you are actually in the game. So don't lose it. Okay va? So exam hall la solren, ungaloda self motivation kaga solren. 20 to 30 questions round 1 la correct agudhu appadina you are in the game. So cautious ah edutittu ponga. Round 2 la vandittu ungalku இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும், பட் யூ will have to recollect it from your memory. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருக்கும், யூ ஹாவ் டு unearth that information. எந்த புக்ல இருந்துச்சு, எந்த வெப்சைட்ல இருந்துச்சுன்னு யூ ஹாவ் டு have a justification for yourself before you take the right answer. So அது உங்களுடைய செகண்ட் ரவுண்ட்ல போயிடும். தேர்ட் ரவுண்ட்ல 50-50 you will have to take risks. ஃபோர்த் ரவுண்ட்ல வந்துட்டு gut instinct. ஓகேவா, உங்களோட நம்பர் வந்து மேட்ச் அப். இப்போ யூ ஆர் 75 question person, நான் வந்து 90 question person அப்படின்னா அந்த 90 நம்பர் வர வரைக்கும் யூ கீப் டூயிங் gut instinctல யூ கீப் டூயிங். பட் யூ ஆர் 75 question person அப்படின்னா யூ ஸ்டாப்.
like a third round liye 75 questions vandirchu appadina you stop there then and there. Don't take any more risks or follow your gut instincts. ஒன்லி உங்க நம்பர் வந்துட்டு மேஜிக்கல் நம்பர் எல்லாருக்குமே இருக்கும். அது நீங்க எப்படி ட்ரை பண்ணுனா மார்க் டெஸ்ட் சீரீஸ்லாம் அட்டென்ட் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் அவுட் யோர் மேஜிக்கல் நம்பர். எனக்கு அது வந்துட்டு 83 and 85 அந்த ரேஞ்ச்ல இருக்கும் the number of questions that I attend, and I also go for 4 rounds. So fourth roundல வந்துட்டு I take random choices, gut instinct, ஒரு 5 to 10 questions வந்துட்டு இதுதான் இருக்கும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி I do it, and almost ஒரு 50 to 60% கரெக்ட் ஆயிடும். So I didn't have much risks. Ma'am speak about IFS. நான் இன்னும் உள்ள போலங்க, போனதுக்கு அப்புறமா சொல்றேன். From December my training will start. இல்ல I already did foundation course, 98th foundation course, and I chose IFS ங்கிறதுனால I'm not allowed to repeat foundation course again. But if you already attended an FC and then you chose IAS, you can do it one more time. Only for IAS you can do it one more time. See, there is no set condition that prelims-ல வந்துட்டு ஒரு questionக்கு நீங்க 2 minutes தான் spend பண்ணணும், அதுக்கப்புறமா you have to go to the next question. அப்படி கிடையாது. Because நீங்க first round எடுக்கும் போது 45 to 50 minutes ஆயிடும். ஃபுல்லா அந்த கொஸ்டின் பேப்பர் நேவிகேட் பண்ணி எண்ட் வரைக்கும் கொண்டு போறதுக்கு ஒரு 45 to 50 minutes ஆயிடும். அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் என்ன பண்ணுவேன்னா ஷேப் வைஸ் மார்க் பண்ணிடுவேன். எனக்கு எதெல்லாம் எனக்கு வந்து பக்காவா ஆன்சர் தெரியுமோ அதை ரவுண்ட் பண்ணிடுவேன். 50-50 இருக்கு அப்படின்னா ட்ரையாங்கிள் போட்டுடுவேன். கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும், இல்ல கட் இன்ஸ்டிங்க்ட் படி போகணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிடுவேன். அந்த கொஸ்டின் பேப்பரோட நம்பர்ல ஸ்கொயர் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இது வந்துட்டு நீங்க செகண்ட் ரவுண்ட் போகும்போது யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ட்ரையாங்கிள் கொஸ்டின்ஸ். Keep flipping pages. Focus on triangle questions. And after every round, I used to mark in the shade in the OMR paper. நிறைய பேருக்கு அது ஸ்ட்ராட்டஜி டிஃப்ரெண்டா இருக்கும். You might be someone who will do எல்லாமே நான் கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்ணிட்டு லாஸ்டா தான் ஒரு 80 கொஸ்டின்ஸ்க்கு ஒரே மாதிரி சேர்த்தா மாதிரி தான் I will shade அப்படின்னா that also works. இது எல்லாமே நீங்க எங்க ட்ரை பண்ணணும்னா உங்களோட டெஸ்ட் சீரிஸ், உங்களோட மார்க்ஸ்ல வந்துட்டு you have to try, you have to stick to that format. அங்க போய் உட்காந்து இன்னோவேஷன்லாம் பண்ணக்கூடாது. ப்ரிலிம்ஸ் அன்னைக்கு போய் உட்காந்து மார்க்ல நான் இப்படி பண்ணேன் பட் இன்னைக்கு நான் வேற மாதிரி பண்ண போறேன் அப்படின்லாம் அட்வென்ச்சர் பண்ணக்கூடாது. மார்க்ல என்ன பண்ணீங்களோ அதே தான் ரிப்பீட் பண்ணணும். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல. So I will briefly tell about FC, then I will close. So, foundation course, it was in Mussoorie. It's a very lush campus. It's a very big campus in Mussoorie. So you 100% FC வந்துட்டு 100 marks அப்படின்னா 20 marks தான் நீங்க லேர்னிங்க்கு தருவீங்க. It's nothing that you are going to learn very new there. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதான். If you're a very serious, sincere UPSC aspirant, you know a lot of things already. ஸோ அங்கே புதுசாக போய் நீங்கள் கற்றுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஜஸ்ட் 20% தான் உங்களோட லேர்னிங். அண்ட் மீதி 40% I will give for networking. இந்தியாவோட ஏதோ ஒரு பார்ட்ல இருந்து யூ வில் ஹாவ் அ ஃப்ரெண்ட். சப்போஸ் யூ ஆர் கோயிங் தேர் ஃபார் எனி பர்பஸ், பர்சனல் பர்பஸ், வெக்கேஷன், எப்படி போறீங்கனாலுமே யூ வில் ஹாவ் அ ஃப்ரெண்ட் இன் தட் பிளேஸ். ஸோ தட் ஃப்ரெண்ட் வில் ஃபெசிலிட்டேட் ஆல் யுவர் ஆக்டிவிட்டீஸ், அக்கோமடேஷன் எல்லாமே. உங்க சர்வீஸ்லேயே உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது, ஒரு கிரிமினல் வந்துட்டு he fled to some other state, you have to bring him back. That person will help you. Your batchmate will help you. So networking is 40%. The rest of the 40% வந்து it's about the experiences that you gain by going to places. நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. They will take you to Gujarat to see the Statue of Unity on October 31st, Unity Day. Aniki they will take you to Gujarat. There you will meet Prime Minister. And then you will have a photo session with him as well. Not individually, but as a group. And then you will go to Himalayan study tour. Enga batch irukumbodhu proper trek ah irukum. Proper trek. Like you climb mountains, go past all debris, rubble. You go to Himalayan places. Enga batch ku apparama the trek stopped and it got converted into Himalayan tour, Himalayan study tour. So ஏதாவது ஒரு பார்டர் வில்லேஜ்க்கு போவீங்க, யூ ஸ்டடி அபவுட் த லைவ்லிஹுட் ஆஃப் பீப்புள் தேர் அண்ட் தென் கம் பேக். அதுதான். அண்ட் தென் யூ வில் ஆல்சோ கோ ஆன் வில்லேஜ் விசிட். மோஸ்ட்லி ட்ரைபல் வில்லேஜஸ்க்கு போவீங்க. ஸோ அங்கே யூ கேன் லேர்ன் அபவுட் ஹவு த வில்லேஜ் எக்கனாமி இஸ் அண்ட் ஹவு திங்ஸ் ஆர் தேர் இன் அ வில்லேஜ். லைக் மோஸ்ட் ஆஃப் த அர்பன் பேஸ்ட் பீப்புளுக்கு வந்துட்டு அது நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். லைக் வில்லேஜில் வந்துட்டு இப்படியும் இருக்கு,
they are doing so many innovation jugaad அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியால. ஸோ அவங்களுக்குன்னு இண்டிஜினஸா ஒரு இன்னோவேஷன் மாதிரி இன்வென்ஷன் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு தனியா அதை ஒரு மாடல் பண்ணி வச்சிருப்பாங்க. சம்திங் அதே அதை தே வில் ஹாவ் டன். ஸோ அதை போயிட்டு யூ ரெக்கார்ட் இட், யூ ரைட் அ ரிப்போர்ட் ஆன் இட். ஸோ இந்த மாதிரி இருக்கும். திஸ் வாஸ் FC experience, and one important day will be India Day, where every people from every state will dress up like a character, and then they will do performing arts, dance, song, தியேட்ரிக்ஸ் இதெல்லாமே பண்ணுவாங்க. அந்த 2 நாள் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபெட் எல்லாம் கூட இருக்கும். லைக் ஷாப்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி வந்து உங்களுக்கு தே வில் ப்ரெசென்ட் யூ அண்ட் யூ கேன் பை ஸ்டஃப். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். அவ்வளோதான். முடிச்சுக்கலாமா? ஓ எனக்கா? Yes. So thank you JG for this valuable patience. அது முக்கியம் இல்ல, ஒரு கொஸ்டினா கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ டீடைல்ட் அண்ட் எஸ்பெஷலி ப்ராக்டிக்கலா பாசிபிளா உள்ள சொல்யூஷன்ஸ் கொடுத்ததுக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் சால்வ் ஆகும். எஸ்பெஷலி வந்து எஸ்ஏ மட்டும் இல்லாம நீங்க கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டீங்க. CSAT, ஆப்ஷனல், மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங், ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஃபார் ஆல் ஏரியாஸ் ரொம்ப பேஷண்டா ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்களாம் யூஸ் பண்றீங்க, எஸ்ஏல மார்க் எடுக்கிறீங்க, சர்வீஸ் வாங்குறீங்க. அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் டைம் சொல்றேன். தேங்க்யூ.